ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூடிய ஒரு ஒன் ஷாட்டர். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இது நேம் வந்துட்டு லவ் இஸ் லவ் டோன்ட் பி அஃப்ரைட். ஓகே, அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு பெட்ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மேன்ஷனு, அது ஒரு பெட்ரூம். அங்கே ஒரு பையன் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரே ஷர்ட் மட்டும் வியர் பண்ணியிருக்கான். இப்போ அந்த ஒரு பாசம் வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறான், எங்கக்கா ஏன் எப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பாசம் பார்க்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. என்னுடைய பல நாள் கனவா இது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இது என்னோட பல நாள் கனவு தெரியுமா, கூட இப்படிலாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்கா அப்படி பேசாதா சும்மா சொல்கிறாங்க. அங்கே கொஞ்சம் ஜங்கா ஓகேவா? இப்போ ஜெகி பார்க்க நான் பேச மாதிரி யார் பேசுவா கேட்குறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க. நான் பேச மாதிரி யாரா பேசுவா சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் யார் தானே பேசணும் ஜெகி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் புரியுது, எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை அவங்க வெளியே போயிருக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்க வரமாட்டாங்கடா அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பாரு அவங்க இது இம்பார்ட்டன் பார்ட்டிக்கு போயிருக்காங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இம்பார்ட்டன் பார்ட்டிக்கு போயிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக வரமாட்டாங்க. சரி, இன்றைக்கி தான் உனக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? எனக்கு என்னோட பேபி ஃபீல் பண்ண ரொம்ப ஆசை இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா அதை சொல்கிறாங்க. பாரு யாருக்குமே தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் என்ன கேட்குறாங்க. இல்லை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஆனாலும் சொல்கிறாங்க. பாரு எதுக்கும் பேப்பர் ஓகேவா, நான் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. நீ சொன்னதை நம்ம வேறு ஒரு வீட்டுக்கு போகிறோம் சொல்லிட்டு வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை இவங்களுக்குலாம் நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தெரிஞ்சுக்கணும் போயிடுவோமா ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. போகலான்டா ஓகே போகலாம், உடனே போக முடியாது ஓகேவா, கொஞ்சம் டேஸ் போட்டுக்கோ, நான் வீடு இந்த வாங்கல வீடு வாங்கல சரி சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு ஆமாம் ஃபஸ்ட்டு நம்ம வீடு வாங்க ஓகே, வீடு வாங்கினது போக முடியும், ரெண்டு ஹவுஸ்லாம் போகணும் சரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, 2 ஹவுஸ்லாம் அப்படி சேஃபில் ஓகே, ஓன் ஹவுஸ் வாங்கிக்கலாம் ஓகே, ஓன் ஹவுஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட ஓகேவா ஒன்று வாங்கிக்கலாம், வாங்கிட்டு போகலாம், அது கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்கவே ஒரு டேஸ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. நாங்கள் அதை கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆசை இல்லை, என் ஒய்ஃப்க்கு டைமண்ட் ரிங் வாங்கிக்கிறது எனக்கு ஆசை அப்படி சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஜங்கா சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இன்றைக்கி எப்படி உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் மேரேஜ் ஆகிடுச்சு, இது நம்ம பல நாள் கனவாச்சே சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அந்த ஹாப்பினஸோட எனக்கு ஹாப்பினஸ் கூட சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்க என்ன சொன்னேன், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த எடுத்துக்க ஜங்கான்னு சொன்னலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொன்னேன் சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்கவா கேட்குறாங்க. இல்லை இது வந்து ஜேவ போய் அங்கே ரூமா, அந்த ரூம் மெஸ்ஸாக எடுத்துகிட்டே மாட்டாரா கேட்குறாங்க. அவருக்கு கூட தெரியும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா தங்கெல்லாம் என்னால் இல்லாமல் இருக்க முடியாது சரியா, நான் இது வரைக்கும் வீடியோஸ் போட்டுக்கிறேன் ஓகே, ப்ளீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், தாண்டி எதுவும் பண்ணதில்லை, எனக்கு வேணும் ஓகே, நான் மேரேஜ் பண்ணிட்டா லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேவா, எனக்கு வேணும் சொல்கிறாங்க. இல்லை இத்தனை வருஷம் லவ் தெரியுமா நீனே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு சின்ன வயசுல நீ பிறந்தலாம் லவ் பண்ணிருக்க சரி, நம்ம நீ இப்போ பிறந்து அப்போ தான் லவ் பண்ணிட்டு இருக்க, இப்போ வரைக்கும் என்னெல்லாம் உனக்கே தெரியும் லவ் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நான் மட்டும் லவ் பண்ணலையா அப்படி கேட்குறாங்க. அப்படி லவ் பண்ணுறதா அப்படி பேசிட்டு இருக்கியா கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கிட்டே போகிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அப்படியே அவருக்கு அவ்வளோ நாளைக்கு பார்த்துட்டே இருக்காரு. ஜெகி பார்க்குறாங்க. இதில் ரொம்ப அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. இது நான் பேண்ட்டே போடல ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அதான் ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன் குட்டியோன்றது தெரியுங்க, அப்புறம் தைஸ்லாம் தெரியுது ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. தெரிஞ்சு தான் வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க. அச்சன் எப்போ தம்பி பேச ஆரம்பிச்சார், சிவன் வந்ததுக்கப்புறமா கெட்டு போயிட்டேன், பூசான வரைக்கும் இப்போ பேசவே தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குங்க. அப்படியே ஆமாம், நம்ம பூசான் வில்லேஜில் இருந்த வரைக்கும் இப்போலாம் பேசவே இல்லை, எப்போ சேலம் வந்தோமே அப்போ வந்து நிறைய நீ பேசுகிறா, அதுவும் கேட்குறது கற்றுக்கிட்டியா ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறேன். கேட்குறேன் என்ன கற்றுக்கிட்டான்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கேள்வி மூவி பார்த்துக்கிட்டீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அது சார் சொல்கிறாங்க. அன்றைக்கி நம்ம ஊரில் சொல்கிறாங்க. ஊரில் இவன் அந்த ஜோஷன் காமிச்சார ஒரு மூவி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த மூவி டே காமிச்சா சொல்கிறாங்க. அச்சோ பேட் பா ஜிம் சொல்லிட்டு ஜெகி அடிக்கிறாங்க. ஜெகி பார்க்குங்க. ஏன் சொல்கிறாங்க. அதை பார்க்காத மட்டும் எத்தனை டைம் சொல்கிறாங்க. பார்க்கணும்னு நான் நினைக்கிறேடா, அவன் காமிச்சான்னு டக்குன்னு பார்த்துட்டேன் சொல்கிறாங்க. நீ இருக்கே ஜங்காட்டே இந்த படம் நம்ம பார்க்குறாங்க சொல்கிறாங்க. பார்க்குறான் சொல்கிறாங்க. இரு ஷுவா என்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஷுவா எங்கன்னா டேவி நாங்கள் பைப்பில் தானே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறா தப்பு சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பைப்பில் அதெல்லாம் சொல்கிறவங்க தப்பு சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா இங்கே இருக்கிறவங்களாம் லவ்வர்ஸாக இல்லை நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக அதை மட்டும் கேட்குற ஒரு மாதிரி இருக்குது, நம்ம மாதிரி கேட்டுருமா சொல்கிறாங்க. வேணாம் நம்மளுக்கு இது கஷ்டம் சொல்கிறாங்க. அது கரெக்டாக சொல்கிறாங்க. மேரேஜே பிறகு சீக்கிரம் தான் பண்ணிக்கிறோம் சரியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. லீகலாக நம்ம வந்துட்டு ஹஸ்பண்ட் நம்ம பிஎல் பசங்க வந்து மேட்ச் பண்ணிக்க முடியாதா சொல்கிறாங்க. அது நம்ம கொரிய கவர்மெண்ட் தான் இருக்குது அலோ பண்ண வைக்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூஸ் சீக்கிரம் தான் மேட்ச் பண்ணிக்க ஓகே, இல்லீகல் தான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கிறதே வந்துருக்குனாக்கா அனௌன்ஸ் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சரி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஜிம்மில் ஒரு நாள் வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்க்காத ஜிம் சொல்கிறாங்க. ஏன் பார்க்கக்கூடாது ஜெகி கேட்குறாங்க. நீ பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அப்படியா ஜெகி கிட்ட வராங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி ஜிம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வராங்க. இப்போ ஜிம்மில் முன்னாடி போயிட்டுருக்காங்க. கரெக்டாக பெட்டு அடிச்சுட்டு போயிட்டு நின்றுருக்காங்க. இப்போ ஜெகி இன்னும் கொஞ்சம் சார் ஜிம் டக்குனு பெட்லேயே விழுந்துட்டாங்க. இப்போ ஜெகி ஜிம் பார்க்குறாங்க. அவர் கீழே பார்க்க அவர் லெக்லேருந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா ஏன் கிஸ் பண்ணாதே இப்படி மாதிரி பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. இருக்கிற பயம் சொல்கிறாங்க.
அது எனக்கு பயமாக இருக்குது ஜம்கா. நீ வேணா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட சொல்கிறாங்க. எனக்கு வந்து மேட்ச் பண்ணுறது அதையும் போதும் சொல்கிறாங்க. இன்னும் மேட்ச் பண்ண போது மாட்டி இதுவுமே அதில் ஒரு பார்ட் இருந்தா சொல்கிறாங்க. அப்போது எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. பாரு எனக்கு போய் சொல்லாத ஓகேவா, நீ வந்துட்டு அவன்கிட்ட பேசுவ அதுக்கு எடுத்துன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ யூனிவர்சிட்டி பேசினதெல்லாம் சொல்கிறாங்க. அவன் பேசினா சொல்கிறேன் யூனிவர்சிட்டி சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்னதான் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு கேட்குறாங்க. அவன் ஜஸ்ட் சொன்னால் அவன்கிட்ட இப்படி தானே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது வேண்டாமே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க எனக்கு வேணுமே சொல்கிறாங்க. ஜம்கா வேண்டாம் பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் சரி ஓகே உனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது அப்போ சொல்ல ஸ்டாப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காரு. அந்த கிஸ்ல கொஞ்சம் பெல்ட் ஆகிட்டு இருக்காரு. ஜெக்கி ஜிம் லெக்ல தான் கிஸ் பண்ணியிருப்பாரு. லெக்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம அவர் ஃபேஸ் கிட்ட போகிறாரு. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் ஐஸ் ஹைட் போய் பார்த்துட்டு இப்போ கிஸ் பண்ணுறாங்க. இது கிஸ் பண்ணிப்பாரு. இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. இப்போ முதல் தடவை கிஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது ஜிம்முக்கு. ஜெக்கி ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் டக்குன்னு ஜெக்கி ஷேர் பிடிக்கிறாங்க. ஜெக்கி ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஏன் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது ஜம்கா. ஜிம் சொல்கிறாங்க ஏன்டா நர்வஸாக இருக்குது சொல்கிறாங்க. தெரியல நர்வஸாக இருக்குது வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வேண்டாவா சொல்கிறாங்க. வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி டக்குன்னு கை விட்டுறாங்க. சரி ஓகே ஸ்டேஞ்சு உட்காந்துறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. ஜெக்கி அமைதியாக உட்காந்துருக்காங்க. நீ கோச்சிக்கிட்டியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்த்து கோச்சிக்கல ஓகே உனக்கு ஓகே எல்லாமே ஓகே வேண்டாம் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை ஜம் காசு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்த்துங்க பாரு இந்த மேரேஜ் பண்ணுறது பெரிய விஷயம் தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜம் காசு இல்லைடாமா இந்த கண்ட்ரியில் பிஎல் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் பிஎல் மேரேஜ் வந்துட்டு எனக்கு அப்ரூவல் கொடுக்கல. செகண்ட் வந்துட்டு ஃபேமிலி அகேன்ஸ்டாக இருக்குது. அதுக்கு எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கோ ஓகே யாருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு ஓடி வந்து இங்கே வந்து போய் சொல்லிட்டு இங்கே ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியா சொல்கிறாங்க. அப்படி நான் அவங்க கூட இருக்கிறது பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஓகே எனக்கு இதுவே போதும் சரியா இதுவே பெரிய விஷயம் சரியா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜம்கா நான் அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்டில் உனக்கு நம்மளுக்குள்ள இதெல்லாம் நடக்கும்னு தான் சொல்கிறாங்க. இல்லை உனக்கு பயமாக இருக்குல்ல உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றப்போ உனக்கு போஸ்ட் பண்ண மாட்டேன் ஓகே நீ ஜிம்மின்றா நீ எனக்கு குழந்தை சரியா நீ பிறந்தது எனக்காக நினச்சிட்டு இருக்கேன் சரியா அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பண்ணி ஜெக்கி கிஸ் பண்ண அனுப்புறாங்க. ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியல ஓகேவா யோசிச்சுக்கிட்ட கொஞ்சம் சொன்னான் ஓகே நான் கேட்டேன் அவன்கிட்ட எப்படான்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் இப்படி தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி தெரியல ஓகேவா நீ சொல்லிக் கொடு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. நீ சொல்லிக் கொடு ஓகே நான் கற்றுக்குறேன் பயமாக தான் இருக்குது சரியா இருந்தாலும் இந்த ஜங்கால நீ வந்துட்டு ஹார்ட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஓகேவா சொல்கிறேன். ஹார்ட்டில் ஆகலை சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் வா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீ எடுத்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி இப்போ கிஸ் பண்ணுறது நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. எங்கேயும் வைப் பண்ணவே இல்லை எனக்கு அவருக்கு அவங்கள்ட்ட போய் பேசுவான். செகண்ட் ஜெக்கிக்கு பயமாக இருக்குது. ஜிம்முக்கு ஒரு ஹார்ட் ஆயிரம் சொல்லிட்டு அவருமே கிஸ் பண்ணுறாரு. நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெக்கி ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு கிஸ் மேட்டர் ஆகிட்டு அவரும் அவர் ஜெக்கி ஷர்ட் ரிமூவ் பண்ணுறாரு. ஜெக்கி பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு அவர் ஜிம்மில் ஷர்ட் ரிமூவ் பண்ணுறாங்க. ஜெக்கி ஷர்ட் ரிமூவ் பண்ணிப்பாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி இப்போ ஷையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ ஷையாக இருக்கா ஏன் கேட்குறாங்க. அதே சார் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது ஜிம்க்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு கிட்ட ஸ்மைல் பண்ணி எனக்கு அவங்க இப்போலாம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்க அத்தை பையன் மாமா போயிருந்தாரு விட்டு வேறு யாரும் இல்லை. ஜிம்மு ஜெக்கிவும் அத்தை பையன் மாமா போயிருந்தா இவருக்கு அப்படி அவங்க பார்த்துக்கிட்டே கிடையாது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் பார்த்துட்டு கிஸ் பண்ணுறாங்க. பாடியெலாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் தான் அந்த ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது. ஜிம் ஜெக்கி அதே கம்ஃபர்டபுளாக மிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ ஜிம் ஜெக்கி கூட எல்லாமே நடக்க ஆரம்பிக்கிறது. ஜிம்மிட்டு ஜெக்கி கேம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. சவுண்ட் வெளியே கேட்டுக்கொண்டு ஒரு பயம் வர இருக்குது. இப்போதைக்கு யாரும் இல்லை பார்த்துக்கலாம் சொல்லி ஜெக்கி இப்போ வேறு இருக்காங்க. ஜிம் ஜெக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வரம்பு போயிடுச்சு இருக்கு. இப்போ அந்த வீட்டோட அந்த மெயின் டோர் ஓப்பன் ஆகுது ஓகே. இது மேன்ஷன் தான். மேன்ஷனோட மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது இப்போ எனக்கு மேன்ஷன் அமைதியாக இருக்குது. யாருமே இங்கே இல்லை. எல்லாம் மெடிக்கலையே கொடுத்துருப்பாங்க யாரும் போயிருக்காங்க. இப்போ தான் ஒரு மாதிரி சவுண்டாக கேட்குது. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏதா டே பார்க்குறாங்க. யாங் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இந்த யாங் இது டிஃப்ரெண்ட் சவுண்டாக இருக்குது கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறவங்க அவருக்கு வேடாக இருக்குது. இப்போ நம்ம காய் ஜெகப்பெல்லாம் இருக்காங்க. ஆமாம் ஹோப் இப்போ எனக்கு வந்து சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது ஒரு ரூமில் தான் கேட்குது சொல்கிறாங்க. ஜெகப்பக்கம் ஏன் ரூமில் சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு ரூமில் தான் கேட்குது அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப வேடாக இருக்குது என்னடா சொல்கிறாரு கேட்குறாங்க. ஆமாடா ஒரு ரூமில் தான் எனக்கு சவுண்டு கேட்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஆக்குவராகவே இருக்குது என்னடா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் எங்கே ஜெக்கி எங்கே சொல்கிறோம் ஜின்னு கேட்குறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஒரு ரூமில் ஜிம் தானே இருப்பான் அப்படி சொல்லி ஜெகப்பை பார்த்துட்டு ஜின்னு கேட்குறாங்க. ஜெக பார்க்குறாங்க. ஆமாம் ஏழு ரூமில் ஜிம் தான் இருப்பான் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே எங்கே கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இப்போ அது எல்லாருக்கும் மாறி இருக்குது. பார்க்குறாங்க. அது பண்ணி சம்திங் டவுட்டாக இருக்குது. ஒருவேளை ஜேகே அந்த ஜிம்மினா இருக்குமோ கேட்குறாங்க. டேய் அவங்கள்ட்ட போய் எப்படா அவங்களுக்கு சின்ன பசங்க குழந்தை வேலை அனுப்பிடுவோம் சொல்கிறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு சின்ன பசங்க அத்தை போய் மாமா போய் தான் அதுக்காக அவங்க அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அதானே அவங்க லவ் பண்ணவே இல்லையே சொல்கிறாங்க. அப்புறம் போய் சொல்கிறாங்க. இல்லைடா சம்திங் டவுட்டாக இருக்குது சொல்லி டவுட்டாக இருக்குது. ஆமாம் நிறைய டவுட் இருக்கா. ஜேகே ஜிம்மில் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் கேட்கக்கூடாது எனக்கு மாறிச்சு அவங்களும் சொல்லலை நம்ம கேட்டால் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அது டவுட்டாகவே இருக்கா சொல்கிறாங்க. காய் பார்க்கணும் கிட்ட போய் பார்க்கணும் சொல்கிறேன். எதை போய் பார்க்கணும்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக திட்டுறாங்க.
காய் பார்க்குறாங்க. டே ஹோப் அப்படி இல்லைடா, நம்ம கிட்ட போய் அவங்க தானே சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாய்ஸ் ஜங்குக்கா அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் கேட்க ரொம்ப மாதிரி ஆயிடுது. டே எப்படி சொல்கிற மாதிரி மாதிரி யாக்கோட ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அந்த பசங்க நம்ம ஜெயிக்கிறதா செம்மி நம்ம சொல்கிற மாதிரி கிஸ் பண்ணிட்டு ஒரு நேம்லாம் சொல்கிறாங்க. அந்த நேம் கேட்க எவ்வளோ ஆக்கோட போயிடுது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஜங்குக்கோட வாய்ஸ் ஜிம்மோட வாய்ஸ் தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இப்போ ஒரு மார்க் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. தெரியல சார், லவ் பண்ண சொல்ல வேண்டியது இருக்குது, ஹைட் பண்ணுவோம். அவங்க கூட ஆல்மோஸ்ட் நம்ம கூட ஒரு 4 months தான் இருக்காங்க. ஏன் நம்மள சொல்லவே இல்லை அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம திரும்பி பார்க்குறாங்க. அதான் சொல்லியிருக்கலாமே. நம்ம அவங்கள்ட்ட ஜஸ்ட் வந்து யாரோ ஒரு ஜஸ்ட் எப்படினாக்கா நம்ம பாஸ் மாதிரி பழகிட்டு இருக்கோம், நம்ம ஃபேமிலி ஒரு பர்சன் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதர் மாதம் லிட்டில் பிரதர்ஸ் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம் உட்காருங்க அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் ஹாலில் உட்காராங்க. அது சவுண்ட் இறங்கி கேட்குது. இப்போ நம்ம சின்ன நான் ஒரு காட்டன் எடுத்து ஒரு கால் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் எனக்கு வச்சு கொடுங்க சொல்கிறாங்க. எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. நம்ம காய் ஏதாவது மற்றவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ ஹோப்பி பார்க்குறாங்க. டே உனக்கு வேறு மாதம் கேட்குறாங்க, எனக்கு வேறு பேபி சொல்கிறாங்க. சி பை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம காய் சரி ஓகே சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஜெயிக்கக்கூடிய எல்லாமே போயிருப்போம். ஜிம் டயர்டாயிட்டாங்க. ஜிம் பார்த்து ஜம்முக்கா நேற்று வலிக்குது சொல்லி சொல்கிறாங்க. வலிக்குதா சொல்கிறாங்க. இல்லை அப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். இப்போ சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஜென்ட்டு எல்லாம் பண்ண ஜிம் சொல்கிறாங்க. ஓகே சரி ஜெயிக்க ஒன்று இருக்காங்க. இப்போ ஜிம் இப்போ கொஞ்சம் இதாகிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க ஜம்முக்கா சொல்கிறாங்க. ஐ நீட் யூ மோர் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. நிச்சயமாக சரி 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் ஜெயிக்கக்கூடிய எல்லாமே அழகாக போயிட்டுருக்கு. இவங்க வெயிட் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 hours வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ தான் ஜெயிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைம் இப்போ கரெக்டாக ஒரு 12:30 இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. பாரு நீ 8 o'clock ஸ்டார்ட் பண்ண தெரியுமா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறோம் அவங்க ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் ஜெயிக்க ரொம்ப அவ்வளோ அழகாக படிச்சிருக்காங்க. இப்போ ஜெயிக்க ஜிம்மில் அவர் ஜஸ்ட் படுத்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. கீழே படுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கா சொல்கிறாங்க. ட்ரீம் மாதிரி இருக்குது. ட்ரீம் மாதிரி இருக்கு. உனக்கு எனக்கு மேரேஜ் ஆனது எனக்கு ஒன்றா இருக்குது ட்ரீம் மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அம்மா அவங்களும் எப்போ வருவாங்க சொல்கிறாங்க. அவங்க வரமாட்டாங்க நினைக்கிறேன். மேபி அவங்க கூட ஸ்டே பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. பசிக்குதா சொல்கிறாங்க. பசிக்குது சொல்கிறாங்க. ஆனால் மிட் நைட் வச்சு எனக்கு சாப்பாடு வேணாம், கொஞ்சம் மில்க் மட்டும் குடிச்சா நல்லா இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன். மில்க் வேணுமா சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன். ஓகே ஒரு 10 minutes டைம் கொடு, நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு ரெடி பண்ணி தரேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். நானும் வரவா ஜிம் கேட்குறாங்க. மேடம் டயர்டாக இருக்கும், காலை வலிக்கிறதா சொல்கிறாங்க. லைட்டாக வலிக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ரொம்ப லைட்டாக படிக்கிறாங்க. எனக்குலாம் வந்துட்டு தெரியுமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஜெயிக்க சொல்கிறாங்க. நான் தான் ஹாப்பியாக இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன். அப்படியா ஜிம்மும் ஜெயிக்க தெரிஞ்சுக்கிறாங்க. என் ஜெங்கா லவ்ன்றது எல்லாமே லவ் தானே சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே லவ் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அவங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்து வர மாட்டேங்க சொல்கிறாங்க. இப்போ அப்போதைக்கு அவங்களால ஏற்றுக்க முடியாது அந்த பக்குவம் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த பக்குவம் வந்து அவங்களுக்கு இல்லை, அவங்க கண்டிப்பாக வந்து ஏற்றுப்பாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. என் செல்லாம் ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஜிம் ஃபேஸ் தான் அங்கே ஸ்வெட்டாக இருக்காது, ஹேர்லாம் ஒரு வைப் பண்ணி விடுறாங்க. அப்படியே க்யூட்டாக அழகாக இருக்காரு. ஜெயிக்க ஜிம் இப்போ பெக் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னா எவ்வளோ அழகாக இல்லையா ஜிம் கேட்குறாங்க. எப்போவுமே அழகு என் கணக்கு எப்போவுமே அழகு தான் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறேன் நீக்கு ரொம்ப அழகாக தெரியுது என் கணக்கு ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நீ கூட ரொம்ப அழகாக இருக்கு, உன் ஃபேஸ் ரொம்ப கூட இருக்குது. ஜிம்மில் ஜெயிக்க போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஜெயிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா. எனக்கு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் கூடவே இருக்க, எனக்கு எதுவுமே வேணாம் தெரியுமா. நீ என்ன போதும், எனக்கு எதுவும் வேணாம், சாப்பாடு வேணாம், தூக்கம் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், அப்பா அம்மா கிராண்ட்மதர் ஃப்ரெண்ட் எனக்கு யாரும் வேணாம், நீ மட்டும் போதும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. என்ன மாதிரி எவ்வளோ சொல்கிறோம். ஆமாம் எனக்கு நீ மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம் சரியாக சொல்கிறாங்க. ஜம்கா சீக்கிரமே வேறு வீடு பார்த்துட்டு போயிடலாம். எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் சீக்கிரமாக இருக்க முடியும் சரியா, நம்ம சீக்கிரமே வேறு வீடு ஒன்று பார்த்துட்டு போயிடுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. சீக்கிரமே போயிடலாம் ஓகே, வேறு வீடு பார்த்துட்டு நீ நான் ஜாலி சந்தோஷமாக லைஃப் ஆகணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரியா ஜிம் சரி சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. கொஞ்சம் அழகாக டாப் பண்ணி தராங்க. ஜிம் 5 minutes அழகாக படுத்து படுத்து ஜெயிக்க பார்க்குறாங்க. ஓகே எனக்கு காசு பசிக்கிற மாதிரி இருக்குடா, நான் போய்ட்டு மில்க் ரெடி பண்ணிட்டு ரூபா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம் காசு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன். சிவா ஃபஸ்ட்டு குளிக்கலாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஜெயிக்க தூக்கி போய் குளிக்க வைக்கிறாங்க. ரெடி குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது போட்டுக்கோவா ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்க பார்க்கணும். இது போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு யாரும் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க விட்டு அவள் மட்டும் வெயிட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு வெளில வராங்க. ஜிம் பார்க்க நானும் வரேன் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. நான் தூக்கிட்டு வரவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க இல்லை நடக்க முடியும் சொல்கிறாங்க. நடக்க முடியுதா நடக்க முடியும் சார். ஜிம் தான் மெதுவாக காலேஜ் வராங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. எதுக்கு ஒரு கஷ்டப்பட சொல்லி ஜெயிக்க எப்படி தூக்கிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. தூக்கிட்டு வரவா ஜெயிக்க அவர் ஹிப்ல டவல் வேர் பண்ணியிருக்காரு. ஜிம்ல ஒரு டிஷர்ட் ஒரு சின்ன குட்டி ஷார்ட்டாக போட்டுருக்காரு. ஷார்ட்ஸ் போட்டு அப்படியே ஜெயிக்க தூக்கிட்டு வராங்க. ஜிம் லெக்ஸ் ஃபுல்லாகவே இப்படினாக்க பைட்ஸ் மார்க் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பைட் பண்ணிருப்பாரு ஜெயிக்க விட்டு, ஆனால் அதுக்கப்புறம் பைட் பண்ணிப்பாரு. நெக்கு அதெல்லாம் பைட் பண்ணிருப்பாரு. லெக்லாம் வந்து இப்போ நம்ம ஜெயிக்க தூக்கிட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெயிக்க இருப்பாங்க. டேரக்டாக அவர் ஒரு ரூம் போகிறாரு. போயிட்டு அவங்க அது நம்ம டேபிள் ரூம் போயிட்டு நம்ம ஜெயிக்க ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஜிம் தூக்கி கேட்கிறாங்க ஸ்டெப்பில். அப்படி இறங்கும்போது ஜிம் ஜெயிக்க பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஸ்டெப்பில் பார்த்து காலை பேசுறியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்க ஏன் சொல்கிறாங்க. என்னையும் பார்த்துட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்க நான் பார்க்காம வேறு பார்ப்பா ஜெயிக்க கேட்குறாங்க.
அது ஜிம் ஜேகே என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே சொல்லிட்டு இப்போக்கா ஸ்டெப் பார்க்க சொல்லி டர்ன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அந்த ஹால் லிவிங் ஹாலில் அப்படியே வந்துட்டு அவங்க எல்லாம் லைனாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகேக்கு ஜிம்மை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஜேகே ஸ்டாப் ஆகிடுங்க. ஜிம் பார்க்குறீங்க ஏன் ஜிம்க்கா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குங்க அது சொல்கிறாங்க என்னாச்சு ஜிம்மில் டர்ன் பண்ணுறாங்க ஹெட் டர்ன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா ஃபேஸ் வந்துட்டு ஜேக்கோட செஸ்க்கெல்லாம் வச்சுருப்பாரு. இப்போ ரெண்டு பக்கம் டர்ன் பண்ணி பார்த்தாக்கா அவங்க 10 பேர் உட்காந்துருக்காங்க ஹாலில். ஜிம்முக்கு பார்த்து ரொம்ப ஆக்கோட போயிடுது. எனக்கு இப்போ ரொம்ப குட்டியான அரசாங்க போட்டிருக்காரு. இந்த ட்ரெஸ் போட்டு கூட ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் ஒரு நெக்கிஸாக விக்கிஸாக இருக்குது. செகண்ட் அவர் ஜேக்கே விட்டு 2 பேர் வந்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க ஜேக்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்போ வந்திருப்பாங்க எப்போ வந்துருப்பாங்க சொல்ல புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது சொல்லிட்டு. இப்போ ஜேக்கே ஜிம் அப்படியே குடிக்கிறாங்க வந்துட்டு அப்படியே இறக்கி விட்றாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜேக்கே ஜிம் பக்கத்தில் இருக்காங்க. இப்போ நான் ஜிம் எதுவுமே யாரும் கேட்க விட அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்ன ஹயான்னு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லுப்பா ஜிம் அப்படி சொல்கிறாங்க. எப்போ வந்து ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப நேரத்துக்குள்ளே வந்துட்டோம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணால் வந்துட்டோம் சொல்கிறாங்க. ஜேக்கே ரொம்ப கஷ்டமாக போடுவோம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கே ஜிம் ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பி என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கே வந்துட்டு ஒன்றும் ஏன் சொல்லுப்பா என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க சொல்லுப்பா என்னாச்சு சரியா சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பாஸ்மெண்ட் பார்க்குறியா எங்களை ஒர்க் பண்ணுற ஒரு பையனை பார்க்குறியா எங்கள் ஃபேமிலி பார்க்குறியான்னு கேட்குறாங்க. இப்போ ஜேக்கே அமைதியாக இருக்காங்க. சொல்லுப்பா நாங்கள் ஒரு ஃபேமிலியில் பார்க்குறோம் ஓகேவா. நாங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு பையனை பார்த்ததில்ல. எங்களை வந்துட்டு சர்வ் பண்ணுற பர்சன் நாங்கள் பார்க்கல ஓகே. எப்போவுமே நீங்கள் ரெட்டி பர்சனாக பார்த்துருக்கோம் ஒரு ஃபேமிலி ஒரு பர்சன் பார்த்துருக்கோம் ஓகேவா. நீ எப்படி பார்க்குற அப்படின்னாக்க நீ உண்மையை சொல்றியா அப்படி நம்பின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நாங்கள் உண்மையை சொல்லுவோம் நீங்கள் எங்களை பிரிச்சிட மாட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. நம்பிருக்க பொய்யா என்ன சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் உண்மையை சொல்லுவோம் ஆனால் பிரிச்சிட மாட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. பிரிச்சிடுவோமா என்னப்பா பேசுகிறா ஜிம் கேட்குறாங்க. ஏ ஜிம் இங்கே வா கூப்பிட்றாங்க. ஜிம் சொல்கிறாங்க வா ஏன் அப்படி கூப்பிட்றாங்க. வரமாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க சேஞ்ச் வராங்க. அந்த எப்படினாக்கா அந்த பஞ்செல்லாம் விட்டு எடுத்து போட்டுருப்பாங்க. எப்போ அந்த சவுண்டு ஸ்டாப் பண்ணிச்சோ அப்போ ஸ்டாப் பண்ணி எடுத்து போட்டுருப்பாங்க. அது நம்ம காலையில் செக் பண்ணி சொல்லிப்பாரு சவுண்டாக ஸ்டாப் ஆகி சொல்லிட்டு. இப்போ நம்ம ஏஞ்சி வராங்க குவா சொல்லி ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பக்கத்தில் விட்டு டேஸ்ட்டாங்க கேட்காங்க விடுவா குவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க விட்டு டேஸ்ட்டாங்க விட மாட்டாங்க வாடா சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு சோப்பில் உட்காருக்காங்க. ஜிம் அமைதியாக உட்காருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம். ஜிம் நெக்குலாம் அவ்வளோ விக்கிஸு. இப்போ நம்ம ஜிம் பார்க்க வலிக்குதா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க வலிக்குதா நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க. பார்த்து லெக்கில் ஷிவர் ஆகிட்டு இருக்கு ஏன்னா கால் ஷிவர் ஆகிட்டு இருக்கா கேட்குறாங்க. அது ஜிம் பயப்படுறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறேன் ஜேகே நீ வா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க வா கூப்பிட்றாங்க. இப்போ ஜேகே கிட்ட வராங்க. ஜேகே நின்றுக்கா மற்ற உட்காந்துருக்காங்க. இப்போ நம்பி பார்க்குறேன் சொல்லு என்ன நடக்குது உங்களுக்குலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க உங்களுக்கு பிடிக்கல கூட சொல்கிறாங்க போயிடும் சரியா. ஆனால் ஜங்கா திட்டாதீங்க சரியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு புரியல நீ என்ன பேசிட்டு இருக்கா கேட்குறாங்க. இல்லை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுதான் சொல்கிறாங்க. எதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் சரி இதுன்னு கேட்குறாங்க. ஜிமின் தான் இல்லை உங்களுக்கு இந்த ரியல் லவ்லாம் பிடிக்காது தானே ஜிம்மு சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ரியல் லவ்லாம் பிடிக்காதுன்னு நீங்கள் வேட தானே பார்க்குறீங்க லவ் இஸ் லவ் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு அவருக்கு வந்து ஸ்லீப் தானே அவருக்கு கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க லவ் இஸ் லவ் தான் ஓகேவா. அங்கே நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க நாங்கள் பார்த்துருக்கோம். அன்றைக்கி போட்டு மூவிக்கு போனோம் அங்கே கூட பார்த்து தெரியுமா தேஷ் கூட 2 பேர் கிஸ் பண்ணியிருந்தாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ அதை பார்த்தியா சொல்கிறாங்க. நான் பார்த்தேன் ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே அதுக்கு சொல்கிறாங்க அவங்க கூட லவ் பண்ணுறாங்க. இந்த லவ் நமக்கு யார் லவ் தான் அவங்க லவ் பண்ண தப்பு இல்லை. நீங்கள் வந்து அந்த காலத்துலேயே இருக்கீங்க சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க எந்த காலத்தில் இருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் அந்த காலத்துல எனக்கு தெரியுமா நீங்கள் அப்படி தான் இருக்காது ஓகேவா. நம்ம ஃபீலிங்ஸ் வந்து யார் மேலே வருதோ அவங்க கூட தான் நமக்கு ஹாப்பி லைஃப் லீட் பண்ண முடியும் ஓகேவா. அதாவது ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு பாஸ் கூட ஃபோர்ஸ் பண்ணி வாழ சொன்னால் எப்படி வாழ முடியும் கேட்குறாங்க. சரி ஓகே யார் யாரோட வாழ சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி இப்போ ஜிம்மி நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்க என்ன ஜிம்மி நம்ப கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்ன ஜிம்மி நம்ப சொல்கிறாங்க. ஜேகே நம்பி தான் ஜேகே மிரட்டுறாங்க. ஜிம் பேக் நம்பி ஜங்கா கிட்ட கோவப்படுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா கோவப்பட என்ன கேட்குறாங்க. நான் கோவப்படாதான் கேட்குறாங்க. இல்லை ஜங்கா பாவம் ஜங்கா தெரியாது சொல்கிறாங்க. யாரையும் தெரியாதா கேட்குறாங்க. ஆமாம் தெரியும் பாவம் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன் அவன் அவ்வளோ பாசமாக சொல்கிறாங்க. ஆமாம் பாசமாக சொல்கிறாங்க ஏன் கேட்குறாங்க. இஸ் மை ஹஸ்பண்ட் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க என்ன சொன்னா கேட்குறாங்க. என்ன ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. பாரு அவங்க கத்த பையன் ஹஸ்பண்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜே சொல்கிறாங்க. இந்த ஜிம்மி பார்க்குறாங்க. டேட்டி அப்படி சொல்லாதீங்க ஜங்கா வந்து நான் ஹஸ்பண்ட் விட்டு நான் ஜங்கா லவ் பண்ணுறேன். ஜங்கா லவ் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் புரியாமல் இருக்கா சரியா. எங்களுக்கு வந்து இது லவ் எங்கள் லவ் எங்களுக்கு தெரியும் சரியா. நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம். மற்றவங்க நினைக்கிறோம் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க சொல்கிறாங்க. மற்றவங்க நினைக்கிறாங்க கேட்குறாங்க. என் அப்பா என் அம்மா என் அங்கிள் என் ஆண்டி என் நண்பர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க இது வந்து லவ் இல்லை ஜஸ்ட் அப்சன்ஸ் சொல்லிட்டு வேறு மாதிரி நினைக்கிறாங்க தெரியுமா. அப்படிலாம் கிடையாது தெரியுமா. நாங்கள் சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஆனால் கிஸ் பண்ணுறது கூட ரொம்ப லேட்டாக கிஸ் பண்ணேன். 12th படிக்கிறப்ப ஜெக்கில் ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணான். அதுக்கப்புறம் கூட இப்போ தான் எங்கள் லைஃப் கூட நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே எங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கப்புறம் சொல்கிறாங்க. லீகல் மேரேஜ் ஆகும் சுகர் பார்க்குறாங்க. ஆமாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சொல்கிறாங்க. இப்போ சுகர் பார்க்குறீங்க எங்கடா மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க சொல்லிட்டு சுகர் வீடாக பார்க்குறாங்க. ஏய் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் எங்கே கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. அது நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜித் பார்க்குறாங்க இல்லீகலாக வாங்கினீங்களா கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஃபாரின் கண்ட்ரியோட இங்கே இருக்குது. ஃபாரின் கண்ட்ரியோட பிரான்ச் ஒன்று இருக்குது. அதாவது இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஓகே. வந்து ஃபாரின் கண்ட்ரி மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இங்கே வாங்க முடியும். இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அந்த மாதிரி வாங்கினா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி வாங்கினா கேட்குறாங்க.
இல்லை ஹியாங் ஒரு வேளை எங்களை யாரும் பிடிச்சிருவாங்க சொல்லிட்டாங்க பாரு, நீ அவன் லவ் பண்ணுறப்போ உங்க 2 பேர் யாரும் பிடிக்க முடியும் கேட்குறாங்க. ஹியாங் சொல்லிட்டாங்க, நீ அவனும் ஸ்ட்ராங்காக லவ் பண்ணும்போது உங்க 2 பேர் யாராவது பிடிக்க முடியும் அப்படின்னு நம்பி கேட்குறாங்க. ஜெய்கே பார்க்குறேன், எங்கள் வீட்டில் எங்கள் பிடிக்க நினச்சாங்க ஹியாங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்கே ஜிம்மில் நம்ம ரஞ்சித் பார்க்குறாங்க, இவங்களும் பார்க்குறீங்க பாரு, நீங்கள் 2 பேரும் எதுக்காக வந்தீங்க எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் வீட்டை உங்கள் பிரிக்க பார்த்தாங்க, நீங்கள் ஒரு ஜாப் திட்டு வந்தீங்க சொல்கிறாங்க, ஒர்க்காக தானே வந்தீங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெய்கே பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க ஒர்க் திட்டுன்னு வந்தீங்க சொல்கிறாங்க, இப்போ லவ் பண்ணுறது கூட ஓகே, ஆனால் உங்கள் வீட்டை பிரிக்க பார்க்குறாங்க சொல்கிறாங்க, எனக்கு புரியலையே சொல்கிறாங்க. இவங்க ஜெய்கே பார்க்குறாங்க, நாங்கள் சொல்லவும் போய் சொல்லிட்டு தப்பாக அடிச்சு போட சரியா சொல்கிறாங்க, தப்பாக அடிச்சு போட சரியான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நானும் ஜங்காவும் அத்தை பையன் மாமா பையன் சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியுமே சொல்கிறாங்க, எங்கள் ஊர்லேயே நாங்கள் தான் ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் ஊரில் நாங்கள் தான் ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி, மோஸ்டான ஒரு வில்லேஜ் தான் எங்கள் பியூர் வில்லேஜ் ஒரு ஊர் சொல்கிறாங்க, நேம் சொல்கிறாங்க. எனக்கு அதே எங்கள் ஹோம் டவுனு ரொம்ப பியூர் வில்லேஜ், ரொம்ப ரூல்ஸ் ரெகுலேஷன் நிறைய இருக்கும், வில்லேஜ் தான் பேர், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸ்ட்ரிக்டாக ஆமாம், எங்கள் ஃபேமிலி ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி, எங்கள் கிராண்ட்ஃபாக்கு இந்த கல்ச்சர் ட்ரெடிஷனாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பிஎல்லாம் மேட்ச் பண்ணக்கூடாது, பாய்ஸ் கேர்ள்ஸ் தான் மேட்ச் பண்ணணும், கேர்ள்ஸு பாய்ஸ் தான் மேட்ச் பண்ணணும், வேறு யாரும் மாற்றி பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நான் எங்கள் ஃபேமிலி அப்படி எங்கள் ஊரில் எப்படி இருந்துச்சு, அப்படி எங்கள் ஊரில் யாராவது ஒருத்தவங்க லவ் பண்ணாங்கன்னா அவங்க இந்த ஊரை விட்டு பிரிச்சு தள்ளி வச்சிருவாங்க, அது ஊரில் விட மாட்டாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி அதுக்கு பயந்துக்கிட்டே வந்துட்டு அவங்க பசங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேறு யாருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. சில பேர் அவங்க பிடிச்ச லைஃப் வாழ்வாங்க, சில பிடிக்காம வாழ்வாங்க, சில பேர் சூசைட் கூட பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம், சில பேர் சேர முடியாமல் போய் சூசைட் கூட பண்ணியிருக்காங்க, சில பேர் வெளிநாட்டுக்கு கூட போயிருக்காங்க, நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க, அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. மேரேஜ் பிடிக்க ஓடி போயிருக்காங்க, நிறைய விஷயம் நடந்திருக்கு எங்கள் ஊரில் சொல்கிறேன். எனக்கு ஆனால் எங்கள் ஊரோட வழக்கம் மட்டும் மாறிவிட எப்போவுமே பொண்ணுக்கு பையன் தான், பையனுக்கு பொண்ணு தான் இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படிதான் எங்கள் ஊர் இருக்குது, எங்கள் கிராண்ட் ஃபாதர் வேறு ரிச்சஸ்ட் மேன், அவரும் மற்றவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாரு, எல்லாரோட மேரேஜுக்கும் எங்கள் கிராண்ட் ஃபாதர் தான் சீரெலாம் கொடுப்பாரு சொல்கிறாங்க. காமன் எங்கள் வீட்டு தான் எல்லாமே கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் ஃபேமிலியில் எப்போவுமே வந்துட்டு அத்தை பையன் மாமா வீடு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அத்தை பொண்ணு மாமா பையன் இப்படி தான் மேரேஜ் பண்ணுவாங்க. அப்படியே எங்கள் ஃபேமிலியில் வளர்க்காம பொண்ணுங்களுக்கு பசங்க பிறந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வித்தியாசமாக நானும் ஜங்காவும் பையனாக பிறந்தோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு எங்கள் ஃபேமிலி எப்பவும் ஒரு பொண்ணு ஒரு பையனை மாறி மாறி பிறப்பாங்க. நம்ம அப்படி தான் அது ஜோன் ஃபேமிலி பார்க் ஃபேமிலி அப்படி சொல்கிறாங்க. ஜோன் பார்க் ஆமாம், ஜோன் பார்க்குன்ற ஒரு ஃபேமிலி தான், அப்படி தான் மாறி மாறி பிறந்துட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் மட்டும் தான் பையனாக பிறந்துட்டோம், ஜங்கா பிறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிறந்த சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம், நாங்கள் பையனாக பிறந்துட்டோம். அது எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப டிசப்பாயின்ட். ஃபஸ்ட் ஜங்கா பிறந்ததுக்கு நான் பொண்ணை பிறந்து நினச்சிட்டு இருக்காங்க, நான் பையனாக பிறந்தது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு, வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எனக்கு வெளில கொண்டு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, ஆமாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஜங்கா விட்டு கையில் தான் வைப்பாங்க, ஆனால் எனக்கு ஜங்கோட ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு சொல்கிறாங்க. 4 இயர்ஸ் ஆமாம். அப்போ ஜங்கா வந்துட்டு நான் ப்ளே பண்ணாக்க திட்டுவான், என்ன வெளியே பண்ண ப்ளே பண்ணேன், ஏன் ப்ளே பண்ணுறது வான்னு சொல்லி கூப்பிடுவோம். நான் ஓடி வந்துருக்கேன் ஜங்கா கிட்ட, ஜங்கா ரொம்ப நாள் பார்த்துப்பான், எனக்கு அவனும் அவ்வளோ பிடிக்கும், அவனுக்கு தனி எங்கேயும் போகவே மாட்டேன், 2 பேரும் ஒன்றாவே இப்போ கை பிடிச்சிட்டு இருக்கோம். ஜங்காவுக்கு எதாவது சின்னதாக ஃபீவர் வந்து கூட தாங்கவே மாட்டேன், ரொம்ப அழுவான். ஜங்காவும் அப்படி தான், எனக்கு ரெண்டாக்கு தாங்கவே மாட்டாங்க. 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா தான் குளிப்போம், ஒன்றா தூங்குவோம், அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுப்போம். அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஜங்கா 2 பேருக்கு பொசிட்டிவ் ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. உனக்கு ஆமாம் எனக்கு பொசிட்டிவ் ஆனிச்சு. ஜங்காவுக்கு அப்படி தான் 2 பேருக்கு பொசிட்டிவ் ஆகும். ஸ்கூலில் அப்படி தான் நாங்கள் ப்ளே பண்ணுற இடத்துல எல்லாரும் முன்னாடி தான் இருக்கும். அது போக போக எங்கள் வீட்டில் எங்கள் கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணாங்க, நீங்கள் இப்போ ஒன்றா இருக்க வேணாம், நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க தலை தட்டி இருங்க சொல்லிட்டு நாங்கள் குறிப்பிட்ட ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆனதுக்கப்புறம் எங்கள் கிராண்ட் ஃபாதர் ஒன்றா தூங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அப்போ தனி தான் தூங்க ஆரம்பிச்சு தெரியும் சொல்லிட்டாங்க. அப்போ தான் கேட்கும்போது ஜங்கா கூட இருக்கணும், ஜங்கா கூட தூங்கணும், அவங்க கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும், பக்கத்தில் இருக்கணும் எனக்கு ஆசை இருந்துச்சு. நான் சரிட்டு நான் எனக்கு திரும்ப ஜங்கா கூட படுத்துப்பேன். எங்கள் கிராண்ட் ஃபாதர் தெரியாமல் போய் இதுமாதிரி தூங்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டு போயிட்டு பார்த்து சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அப்புறம் அது கிராண்ட் ஃபாதர் எனக்கும் ஜங்கா பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க சொல்லிட்டாங்க. பனிஷ்மெண்ட் எதுக்கு சொல்லிட்டாங்க, எதுக்காக என் பேச்சு போய்ட்டு ஒன்றா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஒன்றா தூங்கணும், அப்படி தான் தூங்கணும். அதனால எங்கள் கிராண்ட் ஃபாதருக்கு அது போவோம், ஏன் நான் சொல்லுவேன் அவர் சொல்லிட்டு பேச்சு போய் நம்ம நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டாங்க. பனிஷ்மெண்ட் ஆமாம், நிறைய கல் உப்பை கொட்டி அது மேலே முட்டி போட சொல்லிட்டாங்க. ஐயோ சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, காலையில் இருந்துச்சு, பிளட்டே இருந்துச்சு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அப்படி தான் டேஸ் போக போக ஜங்கா கிட்டேருந்து கிராண்ட் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம் எனக்கு நான் எப்போவும் ஜங்கா கிட்ட க்ளோஸாக இருப்பேன் சொல்லுவேன். க்ளோஸாக இருப்பேன்னா எப்போவும் ஜங்கா ஹேண்டை பிடிச்சிட்டே சுற்றிட்டு இருப்பேன், அவங்களுமே இருப்பேன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு நான் ஃபிட் பண்ணி வரேன் பார்த்து எங்கள் கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு ஃபுட்டு ஃபிட் பண்ணக்கூடாது, ஒன்றா கூட சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்குறாங்க, அது எங்கள் கிராண்ட் ஃபாதர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரும் பெரிய பணக்காரர், பக்கத்து ஊரில் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு அவங்க கிராண்ட் சன் தான் சரி சொல்லிட்டாங்க. அவங்க கிராண்ட் சன் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அந்த பையனோட பையனே லவ் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. இருந்து காமாக லவ் பண்ணி அந்த பையனை வந்து அந்த பையன் கூட்டி ஓடி போயிட்டான் சொல்லிட்டாங்க. இருந்து காம அவங்க ஃபேமிலியில் இருந்த கடைசி வருஷம் அவங்க வேறு பையனாக கிடையாது, அந்த பையன் கூட்டி ஓடி போனதால அவங்க ரொம்ப பெரிய அவமானம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கிராண்ட் ஃபாதர் இறந்து போயிட்டாரு. ஆமாம் ஒரு ரெப்புடேஷன் போய்ட்டு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. அது பார்த்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் நான் ஒரு நாங்கள் அது மேலே இப்போ எந்த பயந்துட்டு அவங்க வந்து ஒரு மேடு பையனை அவங்க லவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ இருக்கும்போது நாங்கள் அத்தை பையன் மாமா பையன் இல்லையா, ஒரு எங்களுக்கு லவ்வில் வந்துருன்னு சொல்லிட்டு பயம், அதனால எங்கள் மைடு கிட்டலாம் சொல்லிட்டாங்க.
ஜேகே ஜிம்மி நாங்கள் எல்லாம் கூட ஒன்றா இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பக்கத்து உட்கார கூட முடியாது. எங்கள் டைனிங் டேபிள் கூட தனித்தனியாக உட்காருவோம். எங்கள் அப்பா முதல்ல வந்துட்டு சொல்லுவேன் நான் ஜேகே கூட பேசலாம் பக்கத்து உட்காந்து சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் நோ சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவும் நோ சொல்லுவாங்க, எங்கள் அத்தை மாமாவும் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் விளையாட ஆரம்பிச்சோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒருத்தர் பார்க்காம பேசணும் ரொம்ப கஷ்டம். ஒரே வீட்டில் அப்படி தான் கம்மி நாங்கள் பார்வையிலே பேச ஆரம்பிச்சு சொல்லுங்க. பார்வையிலே ஆமாம் நாங்கள் பார்வையிலே பேச ஆரம்பித்தோம். எனக்கு என் ஜம்கோட அவ்வளோ பிடிக்கும். நான் அவனை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அவனை பார்த்துட்டே போகும் தோணும். சாப்பாடு வேணாம், தூக்கம் வேணாம், எதுவுமே வேணாம், அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன அப்படி ஜெயிக்க ஜிம்மில் வந்து கணத்தை கழிச்சு பார்த்துருக்காங்க. இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் அவளால இருக்க முடியாது. அப்புறம் வந்துட்டு ஒன் டைம் எங்கள் ஊரில் வந்துட்டு பெரிய திருவிழா வந்து சொல்கிறாங்க. சரி சொல்லுவாங்க. திருவிழாவில் எனக்கு ஜங்கா வந்துட்டு அதை ஹார்ட்டில் வச்சு பலூன் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எங்கள் கிராண்ட் ஃபாதர் பார்த்து அது உடச்சு போட்டாங்க. சொல்லி எதுக்கு கேட்குறாங்க, அது மாதிரிலாம் வாங்கி தரக்கூடாது, அது நீ பிடிச்ச ஒரு பொண்ணு வாங்கி கொடு, யாரும் வாங்கி தரக்கூடாது சொல்லி திட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் போக போக எனக்கு ஜங்கா வந்து எங்கிட்ட பிரிக்கிறப்ப எனக்கு அவர் வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜங்காவுக்கு அப்படி தான். ஜங்கா நைட் தெரியாமல் ஜன்னல் வழியாக வீட்டுக்கு ரூம்க்கு வந்துடுவா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க லைட்டாக ஹக் பண்ணி தூங்குவான் சொல்கிறாங்க. அப்புறம் விடிய கிளம்பி அவரும் போயிடுவோம். இப்படி தான் தெரியாமல் எல்லாமே நடக்கும். சில நேரத்துக்கு மேடாண்டி பார்த்துருவாங்க. அவங்கள்ட்ட கெஞ்சும் வந்து சொல்லிட்டாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெக் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சில நேரத்துக்கு காப்பாற்றிட்டுருவாங்க, சில நேரத்துக்கு ஏதாவது போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இப்படி தான் போய் கிடைச்சி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் எனக்கு தெரியல அது வரைக்கும் நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்புறம் தான் இப்போ தெரிஞ்சு என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். எனக்கு ஜம்காட்டே இருக்க முடியல, எங்கள் நாள் தடுத்துக்கிறதா சொல்லிட்டு. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான் அதுக்கு ஒரு லவ்னு சொல்லிட்டாங்க. லவ் ஆமாம் அதுக்குள்ள லவ்னு அவன் சொன்னான். என் ஜங்க காலேஜ் தெரிஞ்சுக்க லவ்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு சொல்லிட்டு பயந்துருக்கான். ஒரு நான் அப்படி சொன்னேன் புரிஞ்சுக்கணும் தெரியாமல் சொல்லிட்டு ஒரு பாஸ் லவ் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு ஜங்கா கிட்ட. அவங்க மேலே ரொம்ப அதிக பாஸ் வச்சிருக்கான். அதனால அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. தப்பா அது புரிஞ்சுக்கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜங்கத்தில் எனக்கு பெரிய பையன் சொல்லிட்டாங்க. ஆமாம் அதுலேயும் எங்கள் நாள் சொல்லியிருக்காரு அவன் மேலே அதிக பாஸ் வச்சிருக்கான். அதனால தான் அப்படி இருக்கான். நீ தப்பா இது புரிஞ்சுக்காது அவன்ட்டு தப்பா அதை அப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் ஃபா ஜங்கா வார்னிங் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜங்காவும் சரி அப்படிதான் நான் இப்போ சொல்லிட்டு அவரும் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ என் ஃப்ரெண்டு எடுத்து சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன் அப்படிலாம் இல்லை சொல்லிட்டு இல்லை ஒரு பசங்க மேலே பசங்க லவ் வருவான்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். கண்டிப்பாக வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் யாருக்கு யார் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்க லவ் பண்ண எப்படி வரும்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னேன் எனக்கு எதுவும் தெரியும், எங்கள் ஒரு டிவி கிடையாது, இந்த மாதிரி எதுவும் தெரியாது, புக்ஸ் இந்த மாதிரி புக்ஸாக கூட படிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எல்லாமே இப்படி இருந்தாக்கா லவ்ன்றது அவங்களுக்காக வந்து தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு ஜங்கா பிடிக்கும் தவிர தாண்டி லவ் பண்ண என்ன பண்ண கூட தெரியாது சொல்கிறாங்க. என்னடா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரியல எதுவுமே. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி தெரிய சொல்கிறாங்க. அதுக்கு அவனோட கசின் ஒருத்தவன் டவுனில் இருக்கா சொல்கிறாங்க. டவுனில் ஆமாம் அப்போ ஊருக்கு வருவான். ஊருக்கு வரப்போ அவன் சொல்லுவான் நம்ம அந்த மாதிரி அவங்க டவுன்லேயும் பசங்க லவ் பண்ணிக்கிறாங்க, ஸ்கூலில் தெரியாமல் டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாமா. அப்படி என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னான் இந்த மாதிரிலாம் உண்மை தாண்டா பசங்க லவ் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜங்கா நான் புரிஞ்சுக்கிறேன் ஜங்கா எனக்கு லவ்வே சொல்லிட்டு ஏன்னா ஜங்கா பார்க்க இருக்க முடியாது. என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க உனக்கு எதனா ஃபீலிங் சொல்லிட்டு ஜங்கா பார்த்தா ஹாப்பி டேஸ் பார்க்க சொல்லிட்டாங்க. ஹாப்பி டேஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் கிட்ட போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜங்கா பார்த்தா போட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு அந்த லவ்க்கான சிம்டம்ஸ்லாம் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னால் அவங்க சொன்னால் லவ் சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. லவ் சிம்டம்ஸா ஆமாம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் என்ன எனக்கு ஜங்கா பிடிச்சிச்சு ஜங்கா யாருக்கும் விட்டு போக முடிவு பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் ஜங்கா ரொம்ப லவ் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு யாரும் வேணாம் என் ஜங்கா தான் போதும் நினச்சா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ரெண்டு பேர் தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் கார்டனுக்கு போக சொல்கிறாங்க. கார்டனுக்கு எதுக்காக ஒரு காய் கேட்குறாங்க. எதுக்கு பேசுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுவா எதுக்கு அங்கே சொல்கிறாங்க. வீட்டில் வந்து பேசுனா கிராண்ட் பார்த்துட்டு வர எதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காய் ஓபி பார்க்குறாங்க. ஏன்டா அவங்க பவர் மைண்டிங்கடா போக சொல்கிறாங்க. பவர் மைண்ட் தான் இல்லை ஜஸ்ட் கேட்டேடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க முடியாது அவனும் இந்த சண்டை சொல்லிட்டு இருக்காங்க. புரியல சொல்கிறாங்க. சாரி எங்கள் அப்பா காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்த்தாங்க ஜிம்மி அவரோட ஆசை அந்த கதை சொல்லிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. அப்புறம் கார்டனுக்கு போய்ட்டு தெரியாமல் பேசிட்டு போக சொல்லுங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க நான் ஜங்கா லேப்டாப் உட்காந்து சொல்லுங்க. அப்புறம் ஜங்கா ஹக் பண்ணிப்பான் நிறைய பேசுவேன் நிறைய பேசுவோம். அப்புறம் சரி ஜங்கா எனக்கு கூடவே இருக்கணும் நம்ம வந்து ஒன்றாவே இருக்கணும்னு சொல்லுவான். அப்போ ஜங்கா சொல்லுவான் ஒரு அப்பா அம்மா கிராண்ட் கிராண்ட் ஒத்துக்கல என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க எங்கன்னா போயிடலான்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு பயமாக இருக்கும் ஓடி போகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி ஓடி போகிறது அங்கே போனால் யார் பார்த்துப்பாங்க ட்ரெஸ்ஸு சாப்பாடுல எங்கே தங்குறதுன்னு எனக்கு பயம். ஏசு ஓடிலாம் ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் யார் பார்த்துக்கணும் ரொம்ப கவலை தெரியுமா நம்ம எப்படி ஓடி போனால் யார் பார்த்துப்பா சொல்லிட்டு கவலை ஜிம்மி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து +1 படிச்சிருந்தேன் ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்கணும். அப்புறம் சொல்லிட்டாங்க அப்புறம் ஜங்கா சொல்லுவாங்க நம்பி வாங்க ஒரு பத்திரம் பார்த்துக்கிறேன் ஜெயிக்க சொல்லுவாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் +1 லீவ்லாம் சொல்கிறாங்க. +1 லீவ்லாம் சொல்கிறாங்க. எனக்கும் ஜங்காவுக்கும் சொல்லுவாங்க. ஜங்காவுக்கும் சொல்கிறாங்க பொண்ணு பார்த்தாங்க சொல்கிறாங்க. பொண்ணு ஆசை கேட்குறாங்க. ஆமாம் எங்கள் கிராண்ட்ஃபா எங்கள் ஊருக்கு ஒரு 3 ஊர் தள்ளி ஒரு பொண்ணு அவங்க ஊரில் அந்த பொண்ணு கொஞ்சம் பணக்கார பொண்ணுங்க தான். ஒரு பொண்ணு பேர் வந்து லீனா இன்னொரு பேர் ஹனா சொல்கிறாங்க. வினாண்டு ஹனா ஆமாம் 2 பேரும் சித்தப்பா பொண்ணு பெரிய பொண்ணு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எங்களுக்கு பொண்ணு பார்த்தாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எங்கள் 2 பேரையும் அவங்க 2 பேரையும் எங்களுக்கு பொண்ணை பார்த்தாங்க. அந்த வினான்றப்ப எனக்கும் ஹனான்றது ஜெயிக்கவும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க
எங்கள் கிராண்ட் ஃபாதர் பொண்ணு அந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க, இவங்க பேர் தான் எடுத்துக்கலாம் நீங்கள் போறீங்க, நீ +2 முடிச்சு மேரேஜ் பண்ணிக்கிறது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே வந்து காலேஜ் முடிச்சிட்டான், ஸ்கூல் முடிச்சிட்டான் சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் ஆன்லைனில் படிச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஒரு மெயில் ஆஃபீஸ் மாதிரி, அங்கே போய்ட்டு ஆன்லைனில் படிக்கிறதுக்கு வசதி மட்டும் பண்ணி கொடுத்துருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், அங்கே போய் படிப்போம், அங்கே தான் படிப்பேன், எக்ஸாம் ஒரு காலேஜ் மாதிரி என்ன தனித்தனியாக போவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், போயிட்டு அங்கே போய் காலேஜ் அட்டன் பண்ணும் அப்படி தான் படிச்சுட்டு தான். அதுவே கிராண்ட் ஃபாதர் அவன் சண்டை போட்டு தான் படிச்சான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், எனக்கு சிட்டிக்கு போனால் என்ன பண்ணுறது எப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிட்டிக்கு போகிற முடிவு பண்ணிட்டு அம்மா அப்போ நாங்கள் யோசிச்சிட்டோம். அப்படியே ஜங்கோ முடிவு பண்ணியிருக்காங்க, நம்ம வெளில போயிடணும் இருந்தாக்க இப்படி தான் சொல்லிட்டு ஜங்கோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டாங்க, ஜோஷான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஜோஷான் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் தானே மேட்ச் பண்ணி வாழ முடியாதுடா, உனக்கு ஒரு ஜிம்மில் தான் மேட்ச் பண்ணிக்கணும், ஜிம் பண்ணி வாழ விடாக்கா நீ சிட்டிக்கு போயிருந்தா இருக்காத, உங்கள் கிராண்ட் ஃபாதர் உனக்கு சேர்ந்து வாழ விட மாட்டாங்க, உனக்கு பொண்ணு போட்டுவாங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜங்கோ முடிவு பண்ணிட்டாங்க, நல்லா படிச்சா தான் ஜாப் கிடைக்கும், ஜிம்மு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க. அதே கிராண்ட் ஃபாதர் சண்டை போட்டு படிச்சாங்க. கிராண்ட் ஃபாதர் சொன்னாங்க, படிக்கலாம் வேணாம், இன்னும் ஒரு நம்ம இவ்வளோக்கா இது பண்டா படிச்சது போதும், இந்த தோட்டத்தில் இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் படிச்சு சொன்னாங்க. எங்கள் ஜங்கோ அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் படிப்பேன் செட் பண்ணி கோர்ஸ் பண்ணி சொன்னாங்களோ. அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டாரு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஜேக்கும் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜிம் பார்த்தா ஜேகே இருந்தாக்கா எப்படா தனியாக மீட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. தனியாக பார்த்துட்டு கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணுறது தாண்டி எது தெரியாது, அவ்வளோ ஜாலியாக பேசிட்டுப்பாங்க, நடந்துதான் சொல்லுவாங்க. அவங்க பேசுறது கூட ஃப்ரீடம் கிடைக்காது வீட்டில். ஜிம்மில் கிராண்ட் ஜிம்மில் வாங்கி போடுவாங்க, ஜிம்மில் அங்கே போகக்கூடாது, ஜேகே ரூம் போகக்கூடாது, பேசலாம் சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கோம். ஜிம்முக்கு ஜேகே ஷர்ட்டை போட்டு போகணும் ரொம்ப ஆசை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆசைலாம் வந்து அந்த லவ் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஆசையெல்லாம் வரும் அவருக்கு. அதெல்லாம் பார்க்கணும் ஆசை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பர்மிஷனே கிடையாது. அவங்க மெய்டாண்டி கூட போட்டு கொடுத்துருவாங்க, நிறைய பேர் மெய்டு இருப்பாங்க, அவங்களும் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து ஜிம்மு ஜேக்கும் பயப்படுவாங்க, தெரியாமல் பார்த்துக்கிட்டு அதை கூட கண்ணு வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் அப்படியே இருந்தோம். அப்போதான் எனக்கு அந்த மாதிரி நிச்சயதார்த்தமாக பண்ணிட்டாங்க. நிச்சயதார்த்தம் ஆமாம், அந்த 11th நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. +2 படிச்சு +2 முடிச்சப்போ எனக்கும் அந்த பொண்ணுங்களுக்கு மேரேஜ் பண்ணி, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஜேகேக்கும் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி முடிவு பண்ணாங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க மேரேஜுக்கு 1 day பிஃபோர் தான் தப்பிச்சு வந்து சொல்லிட்டாங்க. என்னத்துக்கும் ஆமாம் அது சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லி கேட்குறாங்க, இல்லை நான் மேரேஜ் பண்ணுறது வரைக்கும் எங்களுக்கு சொல்ல முடியாது, எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்படி ஒரு இடத்துக்கு நானும் ஜங்காவும் எங்கள் கிராண்ட் கிராண்ட் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் எங்கள் அப்பா அம்மா ட்ரெஸ் எடுத்து போய் சிட்டிக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து சொல்லிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்காது பொண்ணுங்களை, எங்களுக்கு 2 பேரை பிடிச்சிருக்கு, எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் பிடிச்சிட்டு நாங்கள் உங்கள் ஆசைப்படும் நாங்கள் வீட்டில் இருக்கோம் சொன்னோம். அப்போ தான் அவங்க சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் புரியவில்லை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் அப்படி புரியவில்லை கேட்டோம். அது என்னன்னு கேட்டது நெக்ஸ்ட் குழந்தைங்க அப்படி பிறக்கும் சொல்லி எங்களுக்கு மேட்ச் பண்ணிட்டு குழந்தை பிறக்குன்னு கேட்டாங்க. குழந்தை இருந்தால் என்ன எங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் நாங்கள் சொன்னோம். ஆனால் எங்கள் கிராண்ட் ஃபாதர் எங்கள் 2 பேர் அடிக்க ஆரம்பிச்சாங்க, இன்னும் அடிக்க ஆரம்பிச்சாங்க, ரொம்ப அடிச்சு தனித்தனி ரொம்ப அடிச்சு போட்டாங்க சொல்லிட்டாங்க. ஐயோ சொல்லிட்டாங்க, ஆமாம் ரொம்ப அடிச்சு போட்டாங்க, என்ன பண்ணுறது தெரியல, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ தான் ஜங்கா மேலே சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வேலை இருக்குதா இந்த மாதிரி நடந்துச்சுட்டாக்கா நான் என்ன வெளில வர முடியாது படிச்சு நீ வாழ ஹெல்ப்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு பிஃபோர் நைட் வரைக்கும் எங்கள் வீட்டை சுற்றி ஆளுங்க தான் சொல்லிட்டாங்க. இருந்து காம இன்னும் தப்பிச்சு போயிடக்கூடாது சொல்லிட்டு எங்கள் கிராண்ட் ஃபாதர் சுற்றி ஆளை போட்டாங்க. அப்போ நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், விடிஞ்சா மேரேஜ். அப்போ தான் காலையில் அந்த நைட்டு ஒரு 11 மணிக்கு வந்துட்டு ஜங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜோஷன் வந்து அந்த ஜங்கோட போய் வேற வந்து விண்டோஸ் உடச்சிட்டாங்க. ஜங்கா வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஜங்கா என் ரூமுக்கு வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் என்னோட ரூம் வர எப்போ பண்ணி சொல்லி ஓப்பன் பண்ணி வெளில வந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன கட்டி போட வச்சுட்டாங்க சார், கட்டி கொடுத்தாங்க. அவங்க கட்டி போட வச்சுட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க ஜங்கா தான் விட்டாங்க. அப்புறம் ஜோஷ் வந்து எனக்கு போங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பேக் எடுத்து ஓடி விட்டா சொல்லிட்டாங்க. பேக்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு வேளை இந்த மாதிரி செக்க போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வரைக்கும் சின்ன சேவிங்ஸ் பண்ண மணி சொல்லிட்டாங்க. சேவ் பண்ணி ஆமாம் கொஞ்சம் சேவ் பண்ண மணி, அந்த மணியை சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கொஞ்சம் எங்கள் எனக்கு ஒரு ட்ரெஸ் ஜங்கா ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தான்னு சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறவங்க என்னதுக்கும் ஆமாம். அப்போ நாங்கள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம். எப்படியோ நாங்கள் வீட்டுக்கு வெளில வரும்போது தான் எங்கள் கிராமத்தாரங்க பார்த்துட்டாங்க சொல்லிட்டு காம அந்த மாதிரி ஓடி போகிறாங்க. ஜிம்மி ஓடி போகிறாங்க தெரிஞ்சு எல்லாம் எங்கள் ஃப்ரெண்டு ஓடி வர ஆரம்பிச்சாங்க. நாங்கள் மூச்சு பிடிச்சி 2 பேர் ஓடி வந்தோம். ஃபுல்லாக காடு சொல்லிட்டோம். காடு ஆமாம் எல்லாமே காடு தான். வழி பூரா காட்டில் ஒளிஞ்சு வந்தோம் சொல்லிட்டாங்க. ஒளிஞ்சு ஆமாம் ஒளிஞ்சு வந்தோம். ஜங்கா சொன்னாங்க எப்போ ஹைவே ரோடுக்கு போயிட்டு அந்த வில்லேஜ் தாண்டி போயிட்டுனாக்க சிட்டிக்கு வில்லேஜ் தாண்டி போயிட்டு ரோடு வரும். அந்த ரோடில் போயிடுவாங்க அந்த காரு லாரி எல்லாம் வந்துட்டு இருக்கும். நம்ம கிஃப்ட் கேட்டு போயிட்டோம்னாக்கா சேவ் சிட்டி போயிட்டோம்னாக்கா நம்ம பார்த்துக்கலாம். அங்கே வந்து கிராண்ட் ஃபாதர் கலக்க முடியாது, நம்ம போய் எங்கேயாவது மறைஞ்சிடுவோம் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அப்படியே ஓடி வந்தோம். மூச்சு பிடிக்க ஓடி வந்தோம். நாங்கள் வரும்போது காலை முள்ளெல்லாம் கிழிச்சு சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறேன் என்னன்னு ஆமாம் எப்பயும் உயிர் கழிப்பிச்சு வந்துட்டு என்னால் ஜங்காவில் வாழ முடியாது, ஜங்காவில் என்ன என்னால் வாழ முடியாது சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க எப்படி மூச்சு கைப்பிட்டு ஓடி வந்துட்டோம். அப்போ தான் ஒரு லாரி வந்துச்சு, ரிசர்வ் ஒரு லாரி. அந்த லாரியை கேட்டோம். அவங்க தெரிஞ்சிருக்கு நான் ஓடி தான் வர சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டே கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டி வந்து சேலை விட்டாங்க. அப்போ தான் சேலை வந்து இறங்கும்போது அதுவும் அவங்க வந்துட்டு சிட்டிக்குள்ளே போகாது லாரி வந்துட்டு அவுட்டோட தான் போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படி இறங்கும்போது தான் நாங்கள் பார்த்தோம் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கார் வந்துட்டு அந்த மரத்தில் அடிபட்டுருச்சு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க அப்போ தான் உங்களுக்கு சேவ் பண்ணோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. அப்படியே எங்களை சொல்ல கேட்குறாங்க. இல்லை என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, என்னோட ஃப்ரெண்டு ஜோனி சொன்னா அங்கேயே போய் யாரும் நம்பாதுடா என் அக்கா நான் அப்போ சொன்னது நானும் ஜங்க ஓடி போலான்னு இருக்கோம் சொல்லிட்டு ஓடி போக கூட தப்பு இல்லை. அங்கே போய் டக்குனு யாரும் நம்பிடாதீங்க, நம்பி ஏதோ உண்மையில சொல்கிறீங்க. ஒரு அவங்க வந்துட்டு அவங்களும் உங்கள் கிராண்ட் ஃபாதர் யோசிக்கிற பர்சனாக இருந்தால் உங்கள் கிராண்ட் ஃபாதர் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து திருப்பி அனுப்பிடுவோம் அவங்க வீட்டுக்கு. நீ ஜங்காவும் சேஃபாக இருக்கணும், யாருக்கு
டக்கு நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க அப்போ நாங்கள் வந்து பார்த்தோம், எங்களுக்கு சொல்ல தெரியல, நாங்கள் லவ் பண்ண சொல்லி பிரிச்சிருங்களோ, நீங்கள் கிராண்ட் ஃபாதர் புரிஞ்சுக்க போயிருங்களோ, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பற்றி யோசிப்பீங்களோ, எங்கள் லவ் பற்றி புரிஞ்சு போறீங்களோ சொல்றாங்க. கிராண்ட் ஃபாதர் சொல்றாரு, நீங்கள் லவ் பண்ணி பண்ணுறது லவ்ல சொல்றாங்க, வேற என்ன சொல்றாங்க, அது வேற சொன்னார் ரொம்ப அழகாங்க ஜெகி வச்சுன்னு பார்த்து அழகாக சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. என்ன பண்ண முடியும், நீங்களும் நினைச்சிருக்கோம் நாங்கள் சொல்லாம தெரியும், மற்றபடி ஹைட் பண்ணி எதுவும் இல்லை. லவ்ஸ் லவ் தானே யாங்க ஜின்னு சொல்றாங்க. ஜின்னு பார்க்க லவ்ஸ் லவ் தான் ஜின்னு சொல்றாங்க. அப்படிதான் ஓடி வந்துட்டோம் தெரியுமா, ஓடி வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு மாதிரி இருக்கும்ல ஜின்னு சொல்றாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. அப்புறம் சொல்றாங்க அப்புறம் இங்கே வந்துட்டோம். அப்புறம் ஜெக்கி சொன்னாங்க, இங்கே வந்து யாரும் டக்கு நம்பி சொல்ல வேணாம். நான் கூட சொன்னேன், அடிக்கடி யோசிப்பேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க உங்களுக்கு சொல்லாமல் சொல்லிட்டு. ஆனால் பயமா இருந்துச்சு எனக்கு, நீங்கள் அப்படி இல்லையோ, நீங்கள் நார்மல் பர்சனாக இருக்கீங்களோ, நாங்கள் சொன்னால் நீங்கள் வேடா பார்ப்பீங்களோ, ஒரு மாதிரி வேடா பார்ப்பீங்கன்னு சொல்றாங்க. வேடா பார்க்குறது என்ன இருக்கு சொல்றாங்க. இல்லை எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிறாங்க சொல்றாங்க. அச்சோ அப்படி எல்லாருமே இல்லை அப்படி ஜிமின்னு சொல்றாங்க. அப்படி நினைச்சிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க சொல்றாங்க. பாருங்க வீட்டில் எல்லாரும் பாய்ஸ் தானே சொல்றாங்க. பாய்ஸ் தான் இருந்தீங்க, யாரும் தனித்தனியாக இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அதை சொல்றியா சரி என்னடா ப்ராப்பராக மேரேஜ் பண்ணிக்கிட்டா, மேரேஜ் தான் பண்ணுறது எங்கள் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்க சொல்றாங்க. அக்செப்ட் பண்ணிக்கல ஆமாம் சொல்றாங்க. ஜெயோ ஃபேமிலி தவிர மற்ற யாரும் அக்செப்ட் பண்ணிக்க சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, ஜெயோட அம்மா வந்து ஃபாரின் ஒர்க் பண்ணாங்க சரியா, அதெல்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி அவங்க கொஞ்சம் மற்ற கண்ட்ரியெல்லாம் பார்க்கறதுனால அவங்களுக்கு புரியுது, பையன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. உனக்கு எப்படி இப்போ இருக்க பிடிச்சிக்கோ அப்படி இருக்கா ஜெவாப் சொல்லிட்டாங்க. ஆனால் ஜெவா புரிஞ்ச இடமா இருக்கான். ஆனால் எங்கள் ஃபேமிலி ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இது காமன், எங்கள் ஃபேமிலியில் சொல்லக்கூட இல்லை, நம்ம டேவோட ஃபேமிலியில் அடிச்சுட்டாங்க. டேவை சொல்லிட்டாங்க, இது காமன். இப்போ பையன் ஃபீலிங்ஸ்லாம் அவங்க சொன்னான், பையன் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லி அடிச்சுட்டான். ஏன்னா அவங்க தெரியாத ஷுகாவெலாம் நம்ம லவ் பண்ணுறான்னு தெரியாது சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு யாங்க சொல்லிட்டாங்க, ஆமாம் வந்து நாங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படின்னு கூட எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸை புரிஞ்சுக்கிறதா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, நீங்கள் அடிக்கடி பார்க்கலாங்க வந்து வெளியே போய்ட்டு சொல்லிட்டாங்க. ஆமாம் அது எல்லாமே எங்களுக்கு பிளைண்ட் சொல்லிட்டாங்க. பிளைண்டாக சொல்லிட்டாங்க. ஆமாம் வீட்டில் பார்ட்டின்னு கூப்பிட்றாங்களா, ஆமாம் சொல்லிட்டாங்க. அது எல்லாமே எங்களால் பிளைண்ட் விட்டு இன்டெரக்டாக பிளைண்ட் அனுப்பிச்சு பண்ணுறாங்க. எங்களுக்கு அவங்க பிடிக்குமா அவங்களுக்கு இங்கே பிடிக்குமா சொல்லி ட்ரை பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்ல முடியாது சொல்கிறாங்க. சொல்லலாம் டைம் மட்டும் ஓகேவா, அவங்க புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி அவங்களுக்கு இல்லை ஓகேவா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் ஆனால் கவலை இல்லை சொல்லிட்டு ஏஜென்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கம்யூனிட்டியில் இருக்கும் நிறைய பேர் வேடா பார்ப்பாங்க சொல்றாங்க. அப்படியா ஆமாம் அதனால அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸு கப்பல்ஸ் காமிச்சதுல ஓகேவா, ஜஸ்ட் கேஷுவலாக இருக்கும் சொல்றாங்க. எதுவும் பார்க்குறாங்க, நம்ம பிடிச்ச நம்ம இருக்கு தப்பா யான்னு சொல்லிட்டாங்க. தப்பு இல்லை தான் மற்றவங்க புரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் தான் ஹைட் பண்ணிங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. டே நீங்கள் இருக்கிற கப்பல் லவ் பண்ணுறாங்க எங்களுக்கு சொல்லி தான் உண்மை ஒரே ரூம் கொடுத்துக்கலாம் சொல்றாங்க. இல்லை இது கூட ஓகே தான், எங்களுக்கு ஒன்றா இருக்கணும் அப்படிலாம் ஆசை இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் கேட்குறாங்க எனக்கு ஜிம் எக்ஸை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து தப்பாலாம் பார்க்காதீங்க சரியா, என்னன்னாக்கா நாங்கள் மேரேஜ் பண்ணுறோம் வந்து சரி எங்கள் வரணும் ஒர்க் போகணும், அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டோம். ஜம்ப் வந்து 4 months ஹார்ட் ஒர்க் பண்ணா இதுக்குனாக்கா எனக்கு வெட்டிங் ரிங் வாங்குறதா சொல்லிட்டு வெட்டிங் ரிங் காட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா ரொம்ப அழகான ஒரு ரிங் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இது டைமண்ட் ரிங் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அப்படிங்க அப்படி ரிச்சான பசங்க இங்கன்னு சொல்கிறாங்க. அது ரிச்சான பசங்க எங்கள் அப்பா அம்மா ஏன் பண்ணுறது ஓகே, எங்கள் கிராண்ட் அப்பா அம்மா ஏன் பண்ணுறது எங்களுக்கு நல்லா தேவையில்லை, எனக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காதப்போ நாங்கள் மணி மட்டும் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஜங்கா பிடிக்கும், ஜங்கா என்ன என்பது கதையை போதும், எனக்கு இந்த மோத கூட தேவை சரி ரிங்கே கூட இல்லாமல் மேட்ச் பண்ணியிருப்பா. ஜங்கா சொன்னேன் எனக்கு வெட்டிங் ரிங் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு வெட்டிங் ரிங் வாங்கி தரணும், மேரேஜ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் கையில் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒன்றா இருக்கு நாங்கள் ஆசைப்பட்டோம் சொல்கிறாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்கிறாங்க. சுகர் பார்க்குறாங்க. டே இந்த சர்டிஃபிகேட் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் லீகலாக ஹஸ்பண்ட் ஆஃபீஸராக ஒரு சின்ன ஹாப்பினஸ் எனக்கு தெரியும் இந்த கன்ட்ரியில் அப்புறம் கடைசி சொல்லிட்டு. ஆனால் ஃபாரின் கண்ட்ரியோட ஒரு அந்த சர்டிஃபிகேட் எங்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அங்கே போனால் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறீங்க இங்கே நீங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் தான் பார்க்க சொல்கிறாங்க. இல்லை ஏங்க சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் தான் என்ன கொரியா கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்தா சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் ஃபாரின் கண்ட்ரி இருக்காக தான் கொஞ்சம் ஆஃபீஸ் வச்சுருக்காங்களோ சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அங்கே இருக்க ஃபாரின் கண்ட்ரி தானே அங்கே ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அது மொத்தம் தெரியாது ஓகே, வேறு மாதிரி ஆஃபீஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. எனக்கு இந்த சர்டிஃபிகேட் எங்கே இருந்தாக்கா ஃபாரின் போய்ட்டு அவங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பையன் மேரேஜ் பண்ணுறது தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு சொல்லிட்டாங்க எந்த பிரச்சனை ஓகே முன்னாடி சொல்லிக்கலாம் தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜேவப் உங்களோட அதுவும் ரொம்ப ஆக்க வச்சுட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர் கூட போகணும்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஸ்ட்ரேஞ்சரா ஜேவப் சொல்கிறாங்க. இல்லை நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட இருக்கிறது தெரியுமா, ஆனால் அவங்க கூட ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறப்போ எனக்கு பயம் வச்சு உங்களை பார்க்குறப்போ ஜெக்கி கூட சொன்னாங்க நான் கொஞ்சம் டக்கு நம்ம கூட சொல்லிட்டு போகவே பிடிச்சிருந்துச்சி. அப்போ நான் சொல்லிட்டு உங்கள் நம்பலாம் சொல்லிட்டு ஜெக்கும் சொல்கிறாங்க நம்பலாம். ஆனால் சொல்கிறது பயமாக இருக்குது சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சா கூட இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் அப்படி தெரியாமல் நாங்கள் எடுத்து சைட் அடிச்சு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியே நம்ம டவுட்டர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒரு மூவி பார்த்து கொண்டு வர பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து என்ன வாசிட்டு நீட்டா கிச்சனில் வந்து நின்றுட்டு ஓகேவா ஜின்னு எனக்கு பேசிக்கிட்டு. அப்போ அந்த மூவி ஒன்றரை காமிச்சு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மூவி காமிச்சிங்க ஜென்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நான் காமிச்சேன் நான் பார்த்தேன் பக்கத்தில் ஒன்று பார்த்தேன் சொல்கிறாங்க. நீங்கள் ஆஃப் பண்ணி கொடுத்தா சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க குழந்த மாதிரி இல்லை ஜெகே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பார்த்தா தெரியல சொல்கிறாங்க. பட் ஜெக்கி தான் எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கே அமைதியாங்க. அன்றைக்கி பார்த்த சரியா உன்னை பார்த்து ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னடா ஒரு அத்தை பையனை பார்க்குறேன்னு பார்த்துட்டு தெரியல எது ஒய்ஃப் பார்க்குறேன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. எனக்கு ஸ்டார்டிங் டவுட் இருந்துச்சு சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங் டவுட் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு போய் 100 சொல்லிட்டாங்க. இல்லை நாங்கள் எங்கள் காரை கூட்டி வந்தாலும் சொல்லிட்டாங்க. ஆமாம்
அப்படி ஜிம்லாஜி அப்போ வந்து ஜேக்கோட சாஞ்சிருந்தா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க தூக்க காலத்தில் இருந்தனால சாஞ்சிருந்தா. அப்போ ஜேக்கோட ஹோட்டல் பிடிச்சிருக்கான். அந்த பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு பர்சன்ட் லவ் பண்ணுவாங்க இல்லையா, அன்கன்ஷியலாக அவங்க செக்யூராக ஹோல்ட் பண்ணிப்பாங்க. அப்படி தான் நமக்கு எனக்கு ஒன்று பார்க்குறது ஜேக்கோ பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எதுவும் பிரச்சனை சொல்லிட்டாங்க. எது பிரச்சனை கிடையாது, ஓகேவா, எங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தோம், ஒரே ரூம் தரோம், ஓகேவா சொல்கிறாங்க. நீங்களாக சொல்கிறாங்க நாங்கள் பொறுமை மேட்ச் பண்ணிப்போம், ஓகேவா சொல்கிறாங்க. நாங்கள் அப்பப்போ சொல்கிறாங்க. அப்பப்போ சொல்லிட்டாங்க ரொமான்ஸும் பண்ணுவோம் சொல்லுங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கு நான் பார்த்ததே இல்லை ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கேட்பாங்க சொல்கிறாங்க. இல்லைச்சு அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க ப்ரைவசி சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லல, அவங்க வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி சேட்டிஸ்ஃபை பார்த்தது அந்த சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. கேட்பாங்க அதுவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்கண்டே அது சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன பசங்க நினச்சி நாங்கள் நினச்சிட்டா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நீங்கள் சின்ன பசங்க நினச்சா நாங்கள் அவ்வளோ அவங்களுக்கு முடியல அந்த மாதிரி இருந்ததில்லை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எங்கேயும் மிஞ்சிட்டீங்களே சொல்கிறாங்க. நாங்கள் என்ன மிஞ்சிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பாருங்க ஹேங் டேஸ்ட் பண்ணி ஜிம்மில் கேட்குறாங்க. இப்போ டேஸ்ட் பண்ண மாட்டோம்டா சொல்கிறாங்க. இல்லை என்னடா சவுண்ட் இதெல்லாம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. பேசாமல் உங்களுக்கு ரூம் தரோம், ஓகேவா, அந்த ரூமில் சவுண்ட் ப்ரூஃப் போட்டுறோம் சொல்கிறாங்க. சவுண்ட் ப்ரூஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொல்கிறாங்க. டெய்லி காட்டன் யூஸ் பண்ணுறது சார் சொல்கிறாங்க. காட்டன் அது எதுக்குன்னு சொல்கிறாங்க. காதல் வச்சுக்க தான் அது ஜெக்கி சொல்கிறேன். ஜின்னு சொல்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு ஜிம் இப்படி ஜெக்கி ஒரு ஹைட் பண்ணிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஏன்னா டீஸ் பண்ணுறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ நம்ம கேங் சார் எங்கள் பாரு சொல்கிறாங்க. ஆமாம்மா இப்போ சொல்லுவோம் நம்ம கேங் சொல்லிட்டு நாங்கள் கேட்டது தான் சொல்கிறீங்க சொல்கிறாங்க. இல்லை எங்கள் பயமாச்சு சொல்கிறாங்க. இது நம்பி பார்க்குறேன் தப்பு இல்லை எனக்கு டக்குனு யாரும் ட்ரெஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நாங்கள் பற்றி தப்பு இல்லை தானே ஜிம் சொல்கிறாங்க. தப்பு இல்லை அப்படி ஜின்னு சொல்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க கேட்டா. இப்போ ஜெக பார்க்க நிற்க முடியாதுனால சொல்கிறாங்க. கொஞ்சம் கால் பெயின் தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ கால் பார்க்குறாங்க. ரொம்ப பெயினாக இருக்குது கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுன்னு சொல்லிட்டு கேட்க வராங்க. டக்குனு நம்ம ஜெக படிக்கிறாங்க. ஏதாவது கேட்டால் கொண்டு வரணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ காய் தான் சரி பேபி கேட்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன கேட்கணும் காய் சொல்லிட்டாங்க. ஜெக பார்க்கலையே அவன்கிட்ட கேட்க சரியா அவன் சரி சொல்கிறாங்க. சரி பவுட் சொல்கிறாங்க. பாவட்டா ஜிம் சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் பண்ணி வீட்டு நம்பாத செல்லும் நான் அப்பெல்லாம் கடைசியில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் காய் வந்து டாக்டர் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குற சொல்கிறாங்க. ஜோக்லங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஜிம் சொல்கிறாங்க. என்ன காமா சொல்கிறாங்க. ஓ பேபி என்ன பேபி மானத்தை வாங்குறா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. எனக்கு இப்போ தான் அவனுக்கு பின்ன கேட்க போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை எத்தனை ரவுண்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன ஓங்கி ஒரு மண்டையில் கொண்டு வைக்கிறாங்கன்னு காயோட வேலையில் ஜெவ பார்க்க இன்னொன்று வாங்கி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று வச்சுருக்காரு. காய் பார்க்க ஏன் பேபி இப்படி இருக்கா கேட்குறாங்க. என்னடா கேட்குற சின்ன பையன் போயிட்டு சொல்கிறாங்க. அவங்க நேரம் முடிஞ்சிச்சே சொல்கிறாங்க. டே என்னடா பேசிட்டு இருக்கா அப்போ சொல்லிட்டு நம்ம சிவா சின்னதாக சேர்ந்து அடிக்கிறாங்க. நம்ம ஜெக்கி காய் பண்ணி விட்டு வலிக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி சின்ன செஞ்சுட்டு இருக்காங்க. சின்ன பார்க்குறேன் இதுக்கப்புறம் நாங்கள் ஒப்பனாக லவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. பாரு நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேவா மேரேஜ் இருக்குன்ட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் கூட நீங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கப்போ நீங்கள் ஓப்பனாக இருக்கலாம் தப்பு சொல்ல சொல்கிறாங்க. அது சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்கள் முன்னாடி ஓகேவா சொல்லுவாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் சீக்கிரமாக ஒரு வீடு வாங்கிட்டு போயிடுவோம் சொல்கிறாங்க. என்ன சின்ன கேட்குறாங்க. ஆமாம் சீக்கிரம் வீடு வாங்கிட்டு நானும் ஜங்கோ போயிடுவோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்னடா சொல்கிறா கேட்குறாங்க. ஆமாம் ஜங்கோ ரொம்ப ஆர்டர் பண்ணுறாங்க தெரியுமா. சீக்கிரமே வீடு கிடச்சிட்டோம். வீடு வாங்கிட்டு போய் மணி சேவிங்ஸ் பண்ணிட்டு வீடு வாங்கிட்டு போயிடுவோம் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் வீடியோஸ் ரொம்ப நேரம் பார்த்துருக்கீங்க தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. சின்ன ரொம்ப கஷ்டம் போய் ட்ரெஸ் பண்ணலாம் இருக்குது என்னடா சொல்கிறா கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்புறம் எங்களோட கோயில் வேலை சொல்கிறாங்க. இன்னும் போக வேணாம் வா ஜிம்க்கு ரொம்ப கூட பார்க்க முடியும் ஜிம் கேட்குறாங்க. கேவல் நம்ப இல்லை நீ எல்லாம் பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் டேட்டே நாங்கள் போயிடுவோம்ல சொல்லி நானும் ஜங்கம் போயிடுவோம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஃபேஸ் மாறி போயிருந்தா நம்பிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு எங்கூட இருக்க பிடிக்கல யார் கேட்குறாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை உங்களுக்கு போய் பிடிக்காம இருக்குமா. எவ்வளோ நல்ல பசங்க எவ்வளோ நல்ல பசங்க இருக்கீங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறோம் அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் இது உங்களோட வீட்டில் நீங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா இருக்கீங்க. நாங்கள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறோங்க. பாரு நாங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக கூட பார்க்கல எங்கள் ஃபேமிலியை பார்க்குறோம். எங்கள் லிட்டில் பிரதர்ஸாக பார்க்குறோம். ஒரு லிட்டில் பிரதராக பார்க்குறப்போ நீங்கள் எங்களை எப்படி பார்க்கணும்னு கேட்குறாங்க. தேங்க்ஸாக பார்க்கணும் சொல்கிறாங்க. அப்படி என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு பாசம் வந்துட பொய்யா சொல்கிறாங்க. அச்சோ என்ன எப்படி சொல்கிறீங்க. நாங்களும் பொய்யான பாசனாங்க உண்மையாக பாசம்னு சொல்கிறாங்க. சரி உண்மையான பாசனாக ஏன் விட்டு போகணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை கேங் அதை சொல்கிறாங்க. பாரு நாங்கள் லவ் பண்ணுறோம் ஓகே நான் ஜின்ன லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நிச்சயமாக நானும் ஜின்ன லவ் பண்ணுறேன் ஓகேவா. நம்ம டே வந்துட்டு நம்ம சிவா லவ் பண்ணுறோம். காய் ஜோவை லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சரி சொல்கிறாங்க. ஆமாம் காய் ஹோப்பே சொல்கிறாங்க. ஆமாம் சரி அவங்களாம் லவ் பண்ணுறாங்க. நாங்கள் எதற்கு நீங்கள் சின்ன பசங்க உங்களுக்கு தான் தெரியாது நீங்களே சின்ன பசங்க இன்னும் பசங்க நாங்கள் நினைச்சிருக்கோம் ஓகேவா. வந்து நாங்கள் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தோம் ஓகே. இப்போ இதுக்கப்புறம் டீசெண்டாக இருப்போம். ஆனால் நாங்கள் லவ் பண்ணுறோம் ஓகே. நாங்கள் வந்து நாங்கள் அக்ரி பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட எங்கே போகணும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் மேரேஜ் பண்ணிட்டு ஜெயிக்கிட்ட ஒன்றா இருக்க போகிறோம் சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சேஃப்டி பாதுகாப்பு சரியா சொல்கிறாங்க. ஏன் எங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு பிரிச்சு வாங்க சொல்கிறாங்க. பாரு அப்படியே யாரும் உங்களுக்கு போய் மாட்டாங்க இப்போ நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு ஃபேமிலியாக ஒரு பிரதர்ஸாக நாங்கள் இருக்கோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ என்றைக்கு உங்கள் படம் நினைச்ச போட்டே சொல்கிறாங்க. நாங்கள் இருக்க படம் நினைக்க போகிறோம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. பாரு ஜேக்கு மல்டி பர்சன் ஓகே நல்லா ஒர்க் பண்ணுற ஹார்ட் ஒர்க் பண்ணுற நம்ம கம்பெனியில் எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணால் ஒரு பார்ட்னராக சேர்த்து சரியா சொல்கிறாங்க. நிஜமாக சார் நீ கூட ரொம்ப அழகாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ரொம்ப எங்களை எல்லாரும் எனர்ஜிக்காக வச்சுக்கிற சரி ரொம்ப அழகாக பாசமாக பார்த்துக்கிற ரொம்ப கேர் பண்ணுறேன். ரொம்ப இப்போ எங்களை ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்த்துக்க சொல்கிறாங்க. என்டர்டைன்மெண்ட்டா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் என்டர்டைன்மெண்ட் பார்த்துக்கிறேன் இவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பாசம் கிடைக்கிற நாங்கள் பிடிச்சி சரியா 2 வெற்றி பெருசு அன்றைக்கி யாரும் எல்லாரும் கேர் பண்ண கேர்லெஸ்ஸாக கிராஸ் பண்ணுறவங்களோட நீங்கள் பேர் மட்டும்தான் அந்த நீங்கள் வந்து
சுச்சுவேஷன் வேறு மாதிரி. நீங்கள் வந்து உயிர் கைப்பிடிச்சு ஓடி வந்திருக்கீங்க. அப்படின்னு கூட எங்கள் கார் ஆக்சிடென்ட் இருக்கப்போ நீங்கள் எங்களோட பார்த்து சேவ் பண்ணிங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு எங்கே சேவ் பண்ணிங்க சரியா அப்படி உங்களை விஷயமா சரி ஜின்னு கேட்குறாரு. இப்போமா ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. அப்போ ஹோபி அங்கே வேணாம் சொல்கிறாங்க. ஏன் சார் அப்போ ஹோபி அங்கே வேணாம் டெய்லி சொல்லுவா ஹோபி அங்கே கூட தூங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது அப்பா அம்மா கூட இருக்க இருக்கா சொல்லுவா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அப்படியே இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் ஹோபி அங்கே விட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அப்போ கூட விட்டு எங்கள் வீடு வேணால் வாங்கிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு வேணா அப்போ போய் பாருங்கள். ப்ரைவசி இருக்குன்னா இதை சரியா சொல்கிறாங்க. ப்ரைவசி அதெல்லாம் இல்லை சொல்கிறாங்க. இல்லை அப்போ வேணாக்கு போகலாம் அப்படி தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் போய் கூட இருக்க சொல்லி நாங்கள் கூட இருப்போம் அப்போ சின்ன ஜெயம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிச்சயமா அப்போ சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்க சங்கா ஜிம் சொல்லி ஜிம் பார்க்குறேன் ஜிம் பார்க்குறது சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறேன். இல்லை இவ்வளோ பேசுகிறான் சின்ன பையன் நீ எப்படி அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. எது பார்க்குறேங்க நான் அவனோட ஏஜில் பெரிய இருக்கா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஆனால் அவன் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்னோட எல்லா முடிவும் என்னோட ஒய்ஃப் விட்டுறான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவன் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கான் சார் ஜெகி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குற காரணம் நல்லா ஒரு ஹஸ்பண்ட் போலே சொல்கிறாங்க. ஆமாம் நான் பக்கா ஹஸ்பண்ட் முடியாது சொல்லிட்டு ஜெகி சொல்கிறாங்க. ஆமாம் என் ஜங்கா பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. சரி மிட் நைட் ஓகே எனக்கு டயர்ட் தூங்க பட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடவே இல்லை. ஜங்கா எனக்கு வீட்டில் இருக்கிற தரேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற எனக்கு காஃபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அஞ்சு பார்க்க எனக்கும் காஃபி சொல்கிறாங்க. ஷுவா பார்க்குறாங்க எனக்கு டீ சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் காய் பார்க்குறேன் எங்களுக்கு மில்க் சொல்ல கேட்குறாங்க. டீ பார்க்குறேன் எனக்கு மில்க் வேணும் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் எல்லாரும் இருக்காங்க அப்போ போடுற சொல்லி போயிட்டாரு. இப்போ ஜிம்முக்கு தைரியமாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராண்ட் ஃபாதர் பிடிக்கும். ஆனால் என்னமோ அவங்க ஜங்கா கிட்ட மட்டும் என்னை வந்து சேர விடுவான்னு நினைக்கிறாங்க. ஏங்க தப்பாக கேட்குறாங்க. இல்லை அவங்க யாரும் புரிஞ்சுக்கிறாங்க சொல்கிறாங்க. அவங்க எதிர்பார்ப்புகள் தப்பு இல்லை. ஆனால் சில பேர் நம்ம ஃபீல்ஸ் இருக்குதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை கேஸ் புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க சரி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா கூட நான் என் அம்மாட்ட போய் கேட்டீங்கம்மா இந்த பசங்க மேரேஜ் பண்ணி தப்புன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அம்மா இருக்கிறாங்க சொல்கிறாங்க. என் கணக்கு கிள்ளாங்க சொல்கிறாங்க. கிள்ளாங்களா மாமா கிள்ளி வச்சுட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்க பயம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஸ்கூல் கூட சொல்லுவாங்க பசங்க கூட பக்கத்தில் உட்காரப்படா சொல்கிறாங்க. எனக்கு இப்பெல்லாம் பசங்க ஃபீலிங்ஸ் வருது அதனால கல்வி உட்காரமா சொல்கிறாங்க. அட கடவுளை எப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகுதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த ஜங்கா கூட இருக்க கம்ஃபர்டபுள் ஒரு ஆட்டிபிள் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த கம்ஃபர்ட் இந்த லவ்விங் கேரிங் ஒரு ஆட்டிபிள் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் இஸ் லவ் சொல்கிறாங்க. ஆமாம் லவ் இஸ் லவ் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பேசிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. டே எப்படி சுகா வச்சுக்கிறவங்க பார்க்குறாங்க. சுகா பார்க்குறது பார்க்குறான்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குறாங்க. சுகா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இன்னைக்கு ரைட்டிங் வேணும் சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. கொண்டு ஒன்றா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க வேணும் இங்கே சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ எங்கே பார்க்குறீங்க இவனை வச்சுக்கிட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பாரு அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்த்து சிரிக்கிறா. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சிரிக்கிறீங்க கேட்குறாங்க. அதுக்குள்ள சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மில் எதாவது படவில்லை ஏன் இவங்க பார்க்குறாங்க. இப்போ டே ரொம்ப சர்வீஸ் பண்ணுற இவங்க பார்க்குறாங்க. அமைதியாக இருக்க நான் போகிறேன் அடங்க மாட்டேன் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் டீ காஃபி செட்டி போட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் இவங்க குடிச்சிட்டாங்க. குடிச்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே சுகர்னு பார்க்குறாங்க. இப்போ டே அப்படியே நம்ம சுகர் கிட்ட போகிறாங்க. சுகர் டக்குன்னு டே பின் பண்ணுறாங்க. என்ன உனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்க நீ தானே என் ஹஸ்பண்ட் தானே எனக்கு வேணும் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு என் ஹஸ்பண்டை ஃபீல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. அப்படியே அப்புறம் ஃபீல் பண்ண சரியா சொல்கிறாங்க. நான் ஃபீல் பண்ண போகிறேன் டே கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறது நீ தான் சரியா சொல்கிறாங்க. பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு டே சுகா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பார்க்கலாமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா அப்படியே சும்மா டே பைக் பண்ணுறாங்க. டேனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுறாரு. போக தேவை முடியல. டே பார்க்குறாங்க. விட்டுறா இவங்க விட்டுன்னு கெஞ்சிடாது. இப்போ நம்ம டே இவங்க பார்க்குறாங்க. நானா கேட்டேன் சொல்கிறாங்க. நீ என்ன கேட்டால் சொல்கிறாங்க. நீ கேட்டது அதுக்கு நீ இவ்வளோ ரஃப் அண்ட் டஃப் விட்டுற ஆசைட்டு கெஞ்சிட்டாங்க. எனக்கு திருப்பி வேணும்னு சொல்கிறாங்க. பாரு இவங்க வலிக்குது இவங்க சொல்கிறாங்க. வலிக்கிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இவங்க பாவம் இவங்க சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சர்வீஸாக பண்ணுற நீ அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறது தப்பு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்க சுகா பார்க்குறேன் வலிக்குதா சொல்கிறாங்க. வலிக்குதுரா சொல்கிறாங்க. சாரி சொல்லிட்டு சுகா போய்ட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறோம். இது ஓகே சொல்கிறாங்க. அதில் சாஃப்டாக கூட ஓகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சரி இப்போ இவங்க டிரைவர் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. நீ ஓகே இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சொல்லிட்டு டே சும்மா க்யூட்டாக பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. பாரு இப்போ ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா ஒன்று ஹாப்பினஸ் சொல்லி சொல்கிறாங்க. சுகா உள்ள உங்கள் அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. பாரு என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது இப்போ லவ் பண்ண சொல்லிட்டு. ஆனால் எனக்கு மயம் இல்லை ஓகேவா. நாளைக்கே என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுனாக்க நான் கவலைப்பட மாட்டேன் ஓகேவா. எனக்கு டே பிடிச்சி சொல்லிட்டு நான் ஃபேமிலி விட்டு கூட ஒரு சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்டு ஜிம் இப்படி வந்துருக்காங்களோ அதே மாதிரி ஓகேவா. நம்மளும் போல்டாக வந்துடலாம் சரியாக சொல்கிறாங்க. நம்ம ஓடி போகிறோம் ஓடிக்க போகிறோம் சரியா. நம்ம வீட்டு விட்டு வந்துருக்கோம் சரியாக சொல்கிறாங்க. அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே ஹாப்பி மேரேஜ் பண்ணிக்கலாம். அவங்க பிளஸிங்ஸோட இல்லைனாக்கா நம்ம போய்ட்டு எப்போ போய்ட்டு தனியாக மேரேஜ் பண்ணிக்கலாம் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்த்து நிச்சயமாக சொல்கிறாங்க. பாரு எதுக்காக அக்கௌண்ட் தர மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டைட்டாக போய்க்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க எப்போ அதெல்லாம் பார்த்து ஓகேவா நீ ஹாப்பியாக தான் அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரொம்ப ஹாப்பியாக தேவை சுகர் டைட்டாக படிக்கிறாங்க. இப்போ நம்ம
ஜின்னு நம்பிச்சு பார்க்குறேன் அவங்களுக்கு ரொம்ப நேரம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க. ஜின்னு அமைதியாக உட்காந்து நம்பிச்சு பார்க்க என்னாச்சு ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு கேட்குறாங்க. இல்லை நம்பிச்சு நான் நீ பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க 2 பேரும் சொல்கிறாங்க. யார் ஜிக்குக்கு சொல்றியா? ஆமாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க பேரண்ட்ஸை புரிஞ்சுக்கிறப்ப சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சிட்டியில் இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ் மாடர்னாக இருக்கிற நம்ம பேரண்ட்ஸை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க வில்லேஜில் இருக்காங்க எந்த ஒரு ட்ரெடிஷன் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து எப்போ புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. கஷ்டம் தான் இதே எப்போ நம்ம மாறும் சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு இருந்தால் தப்புன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு தப்புன்னு சொல்ல தெரியல ஓகேவா. அவங்க எதிர்பார்க்குறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேணும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் லைஃபா நம்ம லைஃப்ன்றது சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா. நம்ம ஃபீலிங்ஸ் நம்ம ட்ரூ லவ்ன்றதுலாம் வந்துட்டு அவங்க புரியாத சரியாக சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி இப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க பாரு இதை பற்றி யோசிக்காது ஓகேவா. சரி நம்ம அப்படியே நினைக்கிற நம்மளால பிரச்சனை சொல்கிறேன் எந்த பிரச்சனை வர ஓகே பிரச்சனை இருந்தால் கூட நம்ம கூட இருக்கா சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம தின்னு பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சேர்ந்து சால்வ் பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம தின்னு பார்க்குறாங்க. எனக்கு ஜேகே பார்த்து ப்ரௌடாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க என்ன பார்த்து ப்ரௌடாக சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறேன் அவன் ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பாரு ஜின்னு ஜேகேவோட சின்ன பையன் தானே அவன் அழகாக கூட்டிகிட்டு வந்துருக்கான். கூட்டிகிட்டு வந்துட்டு மேரேஜ்லாம் பண்ணிக்கிட்டு அது இவருக்கு நம்ம கண்ட்ரியில் அந்த அப்ரூவலே இல்லை. அப்படி இருந்து கூட ஃபாரின் கண்ட்ரியோட ஒரு இதை வச்சு வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான். செகண்ட் வந்துட்டு லீகலாக அப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நன்றி பார்க்க சொல்கிறாங்க. அவன் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க ஜிம்முக்கு சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ப்ரௌடாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்க பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு நம்ம நன்றி பேசுகிறாங்க. நன்றி பார்க்கணும் ஸோ இன்னைக்கு எனக்கு ஏதாவது ரிவார்டு கிடைக்குமா கேட்குறாங்க. கண்டிப்பாக ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் ஜிம்முக்கு சொல்ல நினச்சிக்கோங்க. நம்ஜன் ஜின்னு ஓகே நம்ஜன் ஜின்னு போய் எல்லாமே அழகாக போயிட்டு இருக்கு. அப்படி நம்ம காய்கறி ரொம்ப பார்க்கலாம். நம்ம ஜெவா போதும் யோசிச்சுட்டு சொல்லிட்டு இப்போ நம்ம காய் போய் வேக பண்ணுறாங்க. பேபி எப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க ஜெவா போய் என்னடா வேணும்னு சொல்கிறாங்க. ஏன் பேபி இப்படி எரிஞ்சு விடுதா சொல்லிட்டு எரிஞ்சுலாம் விளையாடாரு அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. சரி என்னாச்சு பேபி கோமா இருக்கா சோகமாக இருக்கா கேட்குறாங்க. கோமல சோகமல அப்புறம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. என்ன மாதிரி இருக்கா சொல்கிற ஜெவ காய் கேட்குறாங்க. இல்லை 2 சின்ன பசங்க அன்றைக்கி அந்த பசங்க நம்ம சேவ் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக அன்றைக்கி பாரு அன்றைக்கி வந்து இந்த கார்லேருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு யாருமே நம்ம காப்பாற்றல. ஆனால் 2 பேர் தான் 2 ஏஞ்சல்ஸ் வந்து காப்பாற்றுறாங்க சார். அந்த மிட்வேயில் நமக்கு ஆக்சிடென்ட் இருந்தப்போ யாருமே பார்க்கல சொல்கிறாங்க. ஆமாம் அந்த 2 பசங்க காப்பாற்றினாங்க. ஆனால் அவங்க லைஃப்ல இவ்வளோ ஸ்டடி பண்ணுவாங்க சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல சொல்கிறாங்க. ஆமாம் பேபி கரெக்டாக சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. என் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஜிம் ஜெயிக்கிற பேரண்ட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிச்சான பசங்க தான் பாவம் இங்கே வந்துட்டு எதுவுமே இல்லை ஜாப் தேடி வந்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக நாங்கள் தான் சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. நீ பார்த்து ஜிம் கூட ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் உடன் பாக்ஸ் மணி சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா மணி சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஜேகேக்கு மணி வேணாக்கா அதான் எடுத்து கொடுப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக பார்க்குங்க ஜிம் நினச்சி ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அம்மா ஜிம் ஜெயிக்க நினச்சி ப்ரௌடாக இருக்குது. சின்ன பசங்க தான் எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லிட்டு ரொம்ப லவ் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜெக பார்க்குறோம். ஆமாம் எல்லாரும் லவ்மே ஸ்பெஷல் தான் யார் லவ்மே கொண்டு குறைஞ்சதில்லை சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லிட்டு இப்போ நம்ம ஜாப திரும்பி பார்க்குறாங்க. லவ் யூ காய் சொல்கிறாங்க. காய் பார்க்குங்க லவ் யூ டு பேபி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம காயும் நம்ம ஜெயிப்போம். அப்படி அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஜிம் ஜெயிக்கிற பார்க்குறேன்டா ஜேகே அப்படி ஜிம் அழகாக ஜஸ்ட்டில் தூங்க வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்க ஜம்கா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்லுங்க. அப்படி ஆமாம் இது வரைக்கும் ஒரு சீக்கிரட்டாக ஹக் பண்ணேன் சீக்கிரட்டாக கிஸ் பண்ணேன். ஆனால் இப்படி அப்படி இருக்க தேவையில்ல சொல்கிறேன். அப்படி இருக்க தேவையில்ல சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஹாப்பியாக இதே மாதிரி சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நான் அவ்வளோ தூரம் பேசுறது எதுவும் பேசல சொல்கிறாங்க. என்ன பேசுறதுன்னு கேட்குறாங்க. நான் சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டோரி தான் சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டு தான் நான் கேட்டுட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நீ சொல்லும்போது நான் ஸ்டோரிக்கு போய் வாழ ஆரம்பிச்சிட்டேன் சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்லிருக்கோம் அப்படி அப்படி ஆமாம் அப்படி சின்ன பார்க்கல எனக்கு சின்ன வயசு க்யூட்டாக ஹைஸ் பிளிங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். நான் அவனை பார்த்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பேன். அப்படி 12th படிக்கணும் ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு கிஸ் நான் மறக்க முடியாது தெரியுமா. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக மெமரி சொல்லி கொடுத்தியா நீ ஸ்டோரி சொல்லுங்க நான் மெமரி அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிட்டா சொல்கிறாங்க. அப்படி அவன் ஸ்டோரிக்குள்ளே போய் வாழவே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மெமரிஸை பார்க்கும்போது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் மெமரிஸ் ஆல்வேஸ் சொல்கிறாங்க. ஆமாம் மெமரிஸ் தான் சொல்கிறாங்க. அது யாரும் மாற்ற முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் அது அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷன் தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லுங்க நினச்சிக்கோங்க. நீ மாதிரி ஜேகே மோஜிம் பேசிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே நம்ம தூங்கலாமா சொல்லிட்டாங்க. சரி அவங்க காசு இப்போ ஜேகே ஜிம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. தூங்க ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. இது நம்ம ஜிம் ஜேகே அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி என் பண்ணுறாங்க. ஓகே ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஓகேவா லவ்